طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அருமையான மாலை பொழுதில் மக்களுக்கான மார்க்க அரங்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்வின் ஆரம்ப கட்டமாக இந்த நிகழ்வை கிராத் ஓதி ஆரம்பிப்பதற்காக இரண்டாவது சுமராவை சார்ந்த ஃபாசில் ஹாஃப்ஸா அவர்கள் நமக்கு மத்தியில் கிராத் ஓதி ஆரம்பிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்வின் முதல் கட்டமாக முதல் பேச்சாளர் கோயம்புத்தூரை சார்ந்த MS முஹம்மது ரஹ்மத்துல்லா அத்தாயி அவர்கள் நமக்கு மத்தியில் மார்க்க கல்வியில் ஈடுபடுதல் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன். அம்மா பஅத். வரலாற்றிலேயே மிகவும் சிறந்த மாணவர்கள் என்று நாம் யோசித்து பார்த்தோமேயானால் அது ஆக்ஸ்ஃபோர்ட் பள்ளியிலோ அல்லது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலோ படித்த அந்த மாணவர்கள் கிடையாது. மாறாக எவ்வளவு மைல் தூரத்தில் இருந்தாலும் கல்வியை நாடி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அவர்களுடைய தோழர்களிடம் சென்று மண்டியிட்டு கல்வி கற்றார்களே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர்நெறி மார்க்கம் மாறாமல் அதை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தான். அவங்கள நம்ம சும்மா ஒன்றும் இந்த உலகத்திலேயே சிறந்த மாணவர்கள் சொல்லிடல. அந்த காலத்தில் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு புக்கு இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு நோட்டும் இல்லை, யூடியூப் இல்லை, ஃபோன் இல்லை, இந்த மாதிரி மதரசாக்கள் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று மட்டும் குறையாமல் அதிகமாக இருந்தது. அதுதான் இந்த இல்மின் மீது, இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம். அந்த ஆர்வம் தான் அவங்கள எவ்வளவு மைல் தூரம் தள்ளி இருந்தாலும் சளைக்காமல் அந்த கல்வியை கற்கறக்கு, அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவங்களை தூண்டிவிட்டது. இன்று நம்மிடம் பல இன்று நம்மளோட பல மக்களிடம் நம்ம கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வாங்க, நீங்கள் பயான் நிகழ்ச்சி இருக்குது அதை கேட்டு பயன்பெறுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஒரே ஒரு காரணத்தை மெயினாக வச்சு தப்பிச்சிடுறாங்க. என்னன்னா, எனக்கு வேலை பளு இருக்குது, எனக்கு அதிகமாக வேலைகள் இருக்குது, இந்த டயத்தில் நான் வேலைக்கு போகிறேன், நான் இந்த மணிக்கு தான் வரேன், அதனால் எனக்கு அந்த வேலைக்கு நான் பார்க்குறனால என்னால் இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு இல்லை மார்க்க கல்வியை கற்றுக்க என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. புகாரி ஷெரீஃபில் 89வது ஹதீஸாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்னன்னா, அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு போவாங்க. அவங்களுடைய அன்சாரி தோழர் நண்பர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மார்க்க கல்வியை கற்றுப்பாங்க. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவாங்க. அந்த அன்சாரி தோழர் வேலைக்கு போவாங்க. தினமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுக்கொண்டதை மாலையில் அந்த அன்சாரி தோழருக்கும், அந்த அன்சாரி தோழர் கற்றுக்கொண்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த அன்றைய மாலையிலையும் சொல்லி தருவாங்களாம். நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், எவ்வளோ பெரிய சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது ஹலீஃபா. சும்மாவோனா அவங்களுக்கு நம்ம சத்திய மார்க்கம் தவறாத அதை நீதியை மாறாத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம சும்மா ஒன்றும் சொல்லிடல. அவங்க பாருங்க, வேலை பளு அவங்க ஒரு காரணமாக காட்டலை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு. அவங்க முதலாவதாக மார்க்க கல்வியை தான் வைத்தார்கள். அதுக்கு அடுத்தது தான் அவங்க வேலையை வச்சிருக்காங்க. என்ன அடுத்ததாக நம்ம இன்னொன்று சொல்கிறோம். இப்போ இங்கே நம்ம கிளாஸுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், பல நபர்கள் லேட்டாக கிளாஸுக்கு வராங்க. இப்போ மக்தப் மதரசாக்கள் அப்படின்னா, இப்போ காலையிலையோ இல்லது நம்ம மாலையிலையோ மக்தப் மதரசாக்கள் வைக்கும் பொழுது, இந்த மக்தப் மதரசாக்கு வரக்கு முன்னாடி இந்த சாயந்தரம் உணவு உண்ற பழக்கம் சில நபர்களுக்கு இருக்கும். அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மக்தபுக்கு நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே மக்தபு வரனால என்னால் அந்த சாயந்தர நேரம் உணவு உண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பசியை ஒரு காரணமாக வைக்கிறாங்க. புகாரி ஷெரீஃபில் 7324வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்னன்னா, அவங்க மதீனா அந்த மஸ்ஜித் நபவியோடைய திண்ணைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கும் மத்தியில் அந்த பாதையில் அவங்க உட்கார்ந்துருப்பாங்களாம். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அப்போ அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பசி எடுக்குமா. பசி எடுத்து அவங்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். அப்போ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறவங்கலாம் அவங்களுடைய கழுத்தில் மிதிச்சுட்டு போவாங்களாம். இவங்க ஒரு பைத்தியக்காரனாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அது எனக்கு பைத்தியத்தில் நான் அங்கே விழுந்து கிடக்கலை, எனக்கு அந்த பசியால் ஏற்பட்ட மயக்கத்தினால் நான் விழுந்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போல்லாம் ஹதீஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். கிட்டத்தட்ட 5000 சொச்சம் ஹதீஸ்களை அறிவித்து இருக்கிறதுலேயே அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அப்படின்ற பெயர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பெயர் அவங்களுக்கு சும்மா ஒன்றும் கிடைச்சிடல. அவங்க அந்த பசியை
அந்த பசி எடுத்தாலும் மயக்கமே போட்டு விழுகிற அளவுக்கு அவங்களுக்கு பசி இருந்தாலும் அவங்க கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க அந்த பசியை கூட ஒரு துச்சமாக கருதாம கல்வியை கற்றுக்கொண்டாங்க. மூன்றாவதாக கல்வி, இப்போ நம்ம நிறைய பேர் மதரசாக்களில் வர முடியாது, ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ தூரத்தில் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நம்ம மதரசாக்களில் உங்களுடைய மாணவர்களை சேர்த்து விடுங்க அப்படின்னாலும் இது ரொம்ப தூரமாக இருக்கு, என் ஊர் பக்கத்தில் எந்த ஒரு மதரசாவுமே இல்லை, நான் சேர்க்கணுன்னா ஒரு நல்ல மதரசாவில் சேர்க்கணுன்னா ரொம்ப தூரமாக போய் தான் சேர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தான கொஞ்ச நாளில் வஃபாத்தான பிறகு அவங்களுக்கு நிறைய ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து மற்ற சஹாபாக்கள்லாம் கற்றுக்கொண்டிருந்தாங்க. அந்த ஹதீஸ்கள்லாம் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றக்காண்டி அவங்க அந்த சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு போவாங்களாம். அப்போ அந்த சஹாபாக்கள் அவங்க மாலை அந்த மத்திய உறக்கத்தில் இருப்பாங்க, ஹைலுல்லா தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மத்திய உறக்கத்தில் இருப்பாங்களாமா. இவங்க போய் அவங்கள எழுப்ப மாட்டாங்க, அவங்க முழிச்சிட்டு அவங்க வெளியே வர வரையிலும் இவங்க வெளியவே நின்றுருப்பாங்களாமா. அவங்க முழிச்சு வெளியே வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய நபித்தோழர், நீங்கள் ஒரு ஆள் அனுப்பியிருந்தா நானே உங்களுக்கு வந்து அந்த ஹதீஸை சொல்லி தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ஒரு முத்தான வார்த்தைகளை சொல்லுவாங்க, அது தங்கத்தால் எழுதப்பட்ட வார்த்தைகளால் பொறிக்கப்பட வேண்டியது. என்னன்னா அல் இல்மு யுஅதா லம் யாதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா கல்வி என்பது எப்பயுமே நம்மளை தேடி வராது, நம்ம தான் அந்த கல்வியை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவதாக நம்ம வெக்கத்தையும் ஒரு பொருட்டாக வைத்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதை விட்டுடுறோம். அன்றைய காலத்தில் பெண்கள், அந்த அன்சாரி பெண்கள், அவங்க மார்க்க கல்வி எவ்வளோ அந்த வெக்கம் வந்து அவங்க மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளணும்னா அந்த வெக்கத்தை பார்க்க மாட்டாங்களாம். முஸ்லீமில் 332வது ஹதீஸாக சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்சாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்களிலேயே மிகவும் சிறந்த பெண்கள் அது அன்சாரி பெண்கள் தான். அவங்களுடைய வெக்கம் என்பது அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலிருந்து அவங்கள தடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வெக்கத்தை வந்து ஒரு பொருட்டாக கருதி நம்ம மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதை வந்து விட்டுவிடக்கூடாது. எனவே இந்த கடைசியாக நம்ம ஒன்று மனசில் வச்சுக்கணும், என்னென்னா இனிமேலாவது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மணி நேரமாவது அல்லது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது நம்ம தினமும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீயான டயத்தில் நம்ம மார்க்க கல்வி அதிகமாக கற்றுக்கொள்ளணும், பல பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அதை தொடர்ந்த வண்ணமாக சேலத்தை சார்ந்த அல் ஃபத்தா ரஹ்மான் அத்தாய் அவர்கள் சஹாபாக்களின் பற்றின்மையும் ஏழ்மையும் பற்றி நமக்கு மத்தியில் உரையாற்ற வருகிறார். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கான என் சலாத்தை தெரிவித்தனா என் உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் உலகத்தின் மீது ஆசை இல்லாதவர்களாக தான் வாழ்ந்தார்கள், மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக செல்வத்தை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இந்த ஆயத்தின் காரணமாக தான் அன்றைய காலத்து எல்லா சஹாபாக்களும் மிகவும் ஏழ்மையாகவும் உலகத்தின் மீது ஆசை இல்லாதவர்களாகவும் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் 2 சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். முதலாவது சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சளி சிந்துறப்போ கித்தான் என்ற துணியில் சளி சிந்துறாங்க. கித்தான் என்ற துணினா விலை உயர்ந்த துணிக்கு தான் கித்தான் என்ற துணின்னு சொல்லுவாங்க. அந்த கித்தான் என்ற துணியில் சளி சிந்துறப்போ அவங்களுக்கு பழைய ஏழ்மை அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னதுன்னா, ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கும்
மஸ்ஜிது நபி மெம்பர் படி இருக்கும் இடையில் அவர்கள் படுத்து கிடந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், நான் பைத்தியக்காரன் அல்ல, பசியினால் வாடி இருக்கேன் என்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு வணக்கசாலினா, ஒரு பைய ஃபுல்லாக பேச்சப்பழம் கொட்டை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொன்றா எடுத்து திக்கு செஞ்சு கீழே போடுவாங்க. அந்த பைய காலியானோடனே அவங்களுடைய அடிமை பெண் இருப்பாங்க, திரும்ப அந்த பையை நிரப்பி கொடுப்பாங்க. திரும்ப அதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து திக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த பையை காலியாட்டி அவங்க மனைவி அதே மாதிரி எடுத்து நிரப்பி கொடுப்பாங்க. ஒரு இரவை 3 பங்காக பிரித்து அந்த 3 பேருமே அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். என்னதான் அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுத்தாலும் வணக்க வழிபாடுகள் மிகவும் சரியான முறையில் நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 2வது சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண வியாபாரி. அவங்க வியாபாரம் செஞ்சதுக்கப்போ மக்கள் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் தான் கலீஃபாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு கலீஃபாவை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டு மக்கள் இடத்துல போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன், நீங்கள் என்னை கலீஃபாவை ஏற்றுக்க சொன்னீங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போது என் குடும்ப செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பைத்துல் மால்லேருந்து இந்த அளவு காசு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அமைதியாக இருக்காங்க. அப்போ அலியே உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்களும் பைத்துல் மால்லேருந்து காசு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஒரு நடுநிலையான அளவு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நடுநிலையான அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க என்பதாக சொன்னாங்க. அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனதாக ஏற்றுக்கிறாங்க. சந்தோஷம், அந்த நடுநிலையான அளவு என் குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஒரு சில காலங்கள்லாம் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு முக்கியமான 4 சஹாபி ஒன்று சேர்ந்து பேசிக்கிறாங்க. இன்னும் உமர் ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போது நேரம் போய் சொல்ல முடியல, சொன்னால் உமர் இல்லை எங்கே அடிச்சிடுவாங்களோ திட்டிடுவாங்கன்னு சொல்லி பயத்தோடு இருக்காங்க. அப்போது அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்றாங்க. அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அத்தைகிட்ட போய், அத்தா இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறப்போ இதனுடைய கருத்து என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, இது உங்கள்கிட்ட சொன்னது யார் என்று கேட்டாங்க. அப்போ அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 கேள்வி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு, நீ ரசூலுல்லாஹ்க்கு உங்கள் வீட்டில் உயர்ந்த ஆடை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்போ காவிய கல்லில் 2 ஆடை இருக்குது என்று சொன்னார்கள். 2வது கேட்குறாங்க, நீ உங்கள் வீட்டில் ரசூலுல்லாஹ்க்கு சிறந்த உணவு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கோதுமை ரொட்டியும் ஒரு நெய் டப்பாவும் கொடுப்பேன். அந்த நெய் டப்பா எப்படி இருக்குன்னா அடியில் கொஞ்சம் தான் இருக்கும், அதை வலித்து அந்த ரொட்டியில் வச்சு சாப்பிடுவாங்களாமா. அவங்களும் சாப்பிட அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் தருவாங்களாமா. 3வது கேட்டாங்க, உங்கள் வீட்டில் உயர்ந்த விரிப்பு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, வெயில் காலத்தில் 4 மடிப்பாக விரித்து படுத்துக்கும், குளிர் காலத்தில் 2 மடிப்பாக மடிச்சுக்கும், மீதி 2 மடிப்பை மேலே பொத்தி படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்ஸாவே, ஒரு மனிதன் எந்த அளவிற்கு ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டார்கள். அப்போ நான் எதற்காக என்னுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை 3 நபர்களை போன்று என்று சொன்னார்கள். முதலாவது நபர் நேர்வழியை காட்டிவிட்டு சென்று விட்டார். 2வது நபர் முதல் சென்ற நபரை பின்தொடர்ந்து அவரும் வெற்றி பெற்று விட்டார். 3வது நபர் முந்தி சென்ற 2 நபர்களை பின்தொடர்ந்து போனால் அவரும் வெற்றி பெறுவார் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க, நானும் அந்த 3வது நபர் என்று சொல்கிறார்கள். நானும் முந்தி சென்ற 2 நபர்களை பின் சென்று போன்றால் நானும் வெற்றி பெறுவேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, வெற்றி பெறுவேன் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் ஒரு ஹதீஸுடன் முடித்துக் கொள்கிறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை பிரியப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய வார்த்தையை நீ கவனமாக சொல்லுன்றாங்க. திரும்ப 2வது சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை பிரியப்படுறேன்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த சஹாபி சொல்கிறாங்க, உன்னுடைய வார்த்தையை நீ கவனமாக சொல்லுன்றாங்க. 3வது தடவை அதே மாதிரி அந்த சஹாபி சொல்லுங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் பிரியப்படுறேன்றாங்க.
திரும்ப ரசூல்லா சொல்கிறாங்க, உன்னுடைய வார்த்தை கவனமாக சொல்கிறேன். திரும்ப அந்த நாலாவது தடவை அந்த சஹாபி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா நான் உங்களை பிரியப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் வறுமையை உன் போர்வையாக்கிக்கொள், அதுவே உன்னுடைய விரிப்பாக்கிக்கொள் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, சொல்லிட்டு சொல்கிறாங்க, பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளம் போல் என்னை நேசிப்பதற்கு வறுமை வந்து சேரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த அளவிற்கு அன்றைய காலத்து சஹாபாக்கள் ஏழ்மையாக இருந்தார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்பை வெளிக்காட்டினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்கிற துஆவுடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருதுநகரை சார்ந்த எம் தௌஃபீக் அஹமது அத்தாய் அவர்கள் நமக்கு மத்தியில் சஹாபாக்களுடைய வீரத்தை பற்றி உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சஹாபாக்களின் வீரமும் விவேகமும் என்கின்ற தலைப்பு. இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு ஈமான்தாரியாக, ஒரு இஸ்லாமியர்களாக, ஒரு முழுமையானவர்களாக நாம் எல்லாம் இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமான ஒரு அடிப்படையான காரணம் அன்றைக்கு சஹாபாக்கள் சிந்திய இரத்தமும் அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் செய்த அந்த தியாகமும் தான். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இதில் தனி யுக்தியை கொண்டிருந்தார்கள். ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வில்வீத்தையில் கை தேர்ந்தவர். ஹசரத் வஹ்ஷி பின் ஹர்ப் ஈட்டி எறிவதில் கை தேர்ந்தவர்கள், வாள்வீச்சில் கை தேர்ந்தவர்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விஷயத்தின் கீழ் தன்னுடைய தனி திறமையை காட்டிக் கொண்டிருந்தார்கள் போர்க்களத்தில். அதுபோலதான் ஹசரத் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, வீரத்தின் விளைநிலம் என்று சொல்லக்கூடிய ஹசரத் அலி, இவர்களுடைய வரலாறை நாம் எல்லாம் கேட்டு தெரிய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் சொல்லும் அலி என்ற பெயரை சொன்னவுடனே ஹைபருடைய போரில் ஒற்றை மனிதராக அந்த கோட்டையினுடைய கதவை தூக்கியவர் ஹசரத் அலி என்று சொல்லுவார்கள். தபூக்கினுடைய உஹதினுடைய போர்க்களம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிக பெரும் தோல்வியாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? அந்த இடத்தில் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு வதந்தி பரவுகின்றது. இப்போ அலியின் ரலியல்லாஹு அன்ஹு உஹதினுடைய போர்க்களம், அந்த இடத்துல ஒரு வதந்தி கிளம்புது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற வதந்தி கிளம்புது. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம். என்னடா நம்மளை வழி நடத்திக்கிருந்தார்கள் பெருமானார், இப்போ கொல்லப்பட்டுட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கடா, என்ன விஷயம் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் தேடுகின்றார்கள். அப்போ அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு சந்தேகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் புறமிதுகிட்டு ஓத மாட்டார்கள், ஏன்னா அது பாவம். ஒருவேளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தியதை போன்று பெருமானாரை அல்லாஹ் உயர்த்திட்டானோ என்கின்ற சந்தேகத்தோடு போய் தேடுகின்றார்கள். ஆரம்பத்தில் அந்த மரணித்தவர்களுடைய கூட்டத்தில் தேடுகின்றார்கள் பெருமானார் இல்லை. ரெண்டாவது போய் தேடுறாங்க, சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் போய் தேடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களுடைய அந்த கூட்டத்தில் காஃபிர்களால் சூழப்பட்டு பெருமானார் இருக்கின்ற பார்த்த உடனே அலியின் ரலியல்லாஹு அன்ஹு வீறிட்டு பெருமானாரிடம் சென்றார்கள். சென்று எதிரியை எல்லாம் வீழ்த்திவிட்டு பெருமானாரை அழைத்து வந்தார்கள் என்பது வரலாறு. அப்போ பார்க்கிறோம் எந்த அளவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் வீரத்தோடு இருந்தார்கள். தனியா ஒரே ஆளு எந்த இடத்துலேருந்து எங்கிட்ட அம்பு வரும், எந்த இடத்துலேருந்து கத்தி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் வீரத்தோடு இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்ததற்கு அலி ரலியல்லாஹு ஒற்றை காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடியும் இந்த தீனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தவிர வேறு எண்ணம் கிடையாது சஹாபா பெருமக்களுக்கு. இன்றைக்கு நாம் எல்லாம் இஸ்லாத்திற்காண்டி என்ன செய்திருப்போம்? அல்லாஹ் நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான். சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றான், மனைவி செல்வங்களை கொடுத்திருக்கின்றான். எல்லா செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தாலும் நாம் இஸ்லாத்திற்காண்டி என்ன செய்தோம் என்பதை நாம் எல்லாம் சற்று நினைவு கூற வேண்டும். ஹஸரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு உஹதினுடைய போர்க்களம், அதே உஹதினுடைய போர்க்களம்,
ஆனால் உஹதுனுடைய போருக்கு அவங்க ஆரம்பத்தில் போல பின்னாடி தான் போய் கலந்துக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அன்றைய தினம் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு. திருமணம் ஆன உடனே அவங்க மனைவியோட சேர்ந்துட்டு குளிப்பு கடமையான நிலைமையில் போயிட்டு தண்ணியை ஒரு டப்பா தலைக்கு ஊற்றிருக்காங்க. உடனே செய்தி ஒன்று வருது, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உஹதினுடைய போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வந்தவுடனே ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வந்தாங்க. ஒரு டப்பா தலையில் தண்ணி ஊற்றினா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது தலையில். அப்படியே வருகிறார்கள், போர்க்களத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் பல நபர்களை கொல்லுகின்றார்கள். பிறகு அவர்களும் ஷஹீதாகின்றார்கள். பார்க்கிறோம் எந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய அந்த துணிச்சலும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேணும், திருமணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட முழுமையாக அடையலை. அப்போது அந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திற்கு எவ்வளவு துணிச்சலாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி வந்திருப்பார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லாம் காண வேண்டும். இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் செய்த அந்த செயலாற்றலை நாம் எல்லாம் இந்த இடத்துல நாம் எல்லாம் புரிய வேண்டும். பெரும் பெரும் பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தார்கள். பெரும் பெரும் செல்வந்த நிலையில் இருந்து ஏழ்மையினுடைய அடித்தளத்திற்கு வந்து தீனே என்று கதியாக கிடந்தவர்கள் எத்தனையோ நபர்கள். ஹஸரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர். அவங்களுடைய வாப்பா டெய்லி அவங்களுடைய மகனுக்கு 200 திர்கம் அளவிற்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பாங்க. 200 திர்கம்னு சொன்னால் இன்றைக்குள்ள ரேட்டுக்கு பண்ணால் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வருது. அப்போ அந்த ரேட்டுக்கு முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்களுடைய வாப்பா ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பாங்க. டெய்லி விதவிதமான சாப்பாடு, லட்ச அந்த கணக்கில் பார்த்து அத்தர்கள் தேய்ப்பாங்க. இப்போ இந்த அளவில் செல்வந்த நிலையில் வாழ்ந்த முஸஅப் இப்னு உமைர் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றார்கள். முஸஅப் இப்னு உமைர் ஏற்ற விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. குடும்பத்துக்கு தெரிஞ்ச உடனே குடும்பத்தால் தனி அறையில் வைத்து அவர்களை சித்திரவதை செய்யப்படுகிறது முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பிறகு சில காலம் கழித்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தப்பித்து வருகிறார்கள். ஆனால் அன்றைய தினம் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்ய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் அவங்களும் மதீனா போயிட்டாங்க. மதீனா போன உடனே அங்கிட்டு பெருமானாரை சந்தித்து சில அடுத்து போர்களில் கலந்துகிறார்கள். எல்லா போர்களிலும் கலந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியின் பக்கம் நடந்து வருகிறார்கள். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதியினுடைய ஓரத்தில் ஒற்றை போர்வையோடு பொத்தி தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த போர்வையில பார்த்தா ஓட்டையாக இருக்கும். அப்போது அந்த நிலையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய கண்களில் கண்ணீர் தேம்பி நிற்கிறது. கூட நிற்கிற சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யார சொல்லலை, நீங்கள் ஏன் முஸஅபை பார்த்து அழுகுறீங்க, கண் கலங்குறேன்னு கேட்டாங்க. ஆக பெருமானார் சொன்னாங்க, மக்கமா நகரில் பெரிய செல்வந்தர் வீட்டினுடைய பிள்ளை இவர். டெய்லி விதவிதமாக ஆடை அணிவார், விதவிதமாக உணவு சாப்பிடுவார், விதவிதமாக அத்தர் அணிவார். இப்படியெல்லாம் இருந்த முஸஅப் இப்னு உமைர் இன்னைக்கு கடை ஓரத்தின் அந்த ஒரு போர்வையை பொத்தி தூங்கி கொண்டிருக்கிறாரே. இந்த நிலையை கண்டு அவர்கள் எல்லாம் பெருமானார் கண் கலங்கினார் என்று சொன்னார்கள். அதே உஹதினுடைய போர்க்களம் வருகிறது. முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாஜிரினுடைய அந்த கொடி என்பது முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருக்கிறது. எதிரிகளிலிருந்து ஒருவன் வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த அந்த கொடியின் வலது கையில் வைத்திருந்தார்கள். வலது கையை ஒருவன் வெட்டுகிறான். வலது கையில் வைத்திருந்த அந்த கொடியை இடது கைக்கு மாற்றுகிறார்கள். இடது கையும் அந்த எதிரி வெட்டுகிறான். பிறகு முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் அடுத்த ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். அவர்கள் இறுதி நேரத்தில் கூட கஃன் வாங்குவதற்கு கூட அவரிடத்தில் காசு கிடையாது. ஒரே சின்ன துணி தான் இருக்குது. வரலாறுல பதிவு செய்கிறாங்க, ஒரு சின்ன துணி, தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அப்போ எந்த அளவிற்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்திற்காண்டி பாடுபட்டிருப்பார்கள் பார்க்கிறோம், வரலாறுகளிலே பார்க்கிறோம். இப்போ எந்த அளவிற்கு பாடுபட்டிருப்பார்கள். தினமும் விதவிதமாக ஆடை, விதவிதமான உணவு, விதவிதமான அத்தர் அணிந்த முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த கபருக்குள் வைப்பதற்கு அந்த கஃன் கூட வாங்குவதற்கு அந்த காசு இல்லாத அளவிற்கு அவரை அடக்கம் செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. என்றால் அப்போ எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காண்டி உழைத்திருப்பார்கள் என்பதை நாமெல்லாம் நினைவு கூற வேண்டும். இந்த இடத்திலிருந்து நாமெல்லாம் பெறக்கூடிய ஒரே படிப்பினை என்னவென்று தெரியுமா? நாமெல்லாம் இந்த இஸ்லாத்திற்காண்டி என்ன செய்தோம், இனி என்ன செய்ய போகிறோம், இறைவனுடைய அந்த கடமைகளை நாமெல்லாம் என்ன செய்திருக்கோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்கின்ற விஷயங்களை நாமெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் மிக ஆழமாக பதிய வேண்டும் என்கின்ற நல்ல துஆக்களோடும் உங்களுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்தவனாக எனக்கு உரைக்கு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வண்ணமாக சேலத்தை சார்ந்த எம் முகமது அனஸ் அத்தாய் அவர்கள் நபிகளாருக்கு சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் உரையாற்ற வருகிறார். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லதி அன்அம அலைனா ஃபி உம்மத்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸலாத்து வஸ்ஸலாமு அல்லதி உர்சிலில் காஃபத்தில் வரா வல ஆமத்தில் ஜின் அம்மா பாத் فقال الله تعالى في القرآن الكريم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு மங்கா புகழ் அனைத்து முறித்தாகுவதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிசுவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், மேலும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சமகாலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறு சிறு சுன்னத்துகளை பின்பற்றுவதற்கு நம்மால் முடிவதில்லை. ஒரு 5 வேளை தொழுகையில் தொழுந்து முடிச்சதுக்கப்புறம் 2 ரக்காய் சுன்னத் தொழுவதற்கு நம்மளால் முடியல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கூறுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுறீங்களா, ஃபத்தபியூனி நபியை பின்பற்றுங்க, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சஹாபாக்கள் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளைகளை அவர்களுடைய வாழ்க்கையாக மாற்றி நடந்தாங்க. எந்த அளவுக்குன்னு பார்க்குறப்ப ஒரு அன்சாரி சஹாபி மதீனாவில் வீடு கட்டுறாரு. நார்மலாக இருக்க வீட்டோட கொஞ்சம் உயரமான வீடாக கட்டிடுறாரு. அந்த வழியாக ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த வீடை பார்த்து கேட்குறாங்க, இந்த வீடு யாருடையது என்பதாக கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப கூட இந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இந்த வீடு என்பது இந்த அன்சாரி தோழருது யார சொல்லதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வும் மௌனமாக இருந்துட்டு போயிடுறாங்க. அதற்கு பின்னால் அந்த அன்சாரி தோழர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வராங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறப்ப ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லலை. சரி, ரசூலுல்லாஹ் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க போல, அதனால் தெரியாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி 2வது முறையாக சலாம் சொல்கிறாங்க. திரும்பி ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. அப்போ அந்த சஹாபிக்கு பெரிய திடுக்கம், இந்த ரசூலுல்லாஹ் நம்ம சலாம் சொல்லி பதில் சலாம் சொல்லையே அப்படின்னு ஒரு கவலை. அப்போ பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதான் நடந்துச்சா, ஏன் ரசூலுல்லாஹ் நான் சொன்ன சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லலை அப்படின்னு கேட்குறப்ப சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டை பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், இது யாருடைய வீடுன்னு கேட்டாங்க, நாங்கள் உங்களுடைய வீடு அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு ஒரு பெரிய கவலை. ஏன்னா விற்ற வீட்டுக்கு காற்று போகாத அளவுக்கு அந்த வீடு உயரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி என்ன பண்ணுறாரு, போன உடனே அவர் வீட்டை ஃபுல்லாத்தையும் இடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சலாம் கூறாமல் இருப்பதற்கு காரணமாக அந்த சஹாபி அவருடைய வீட்டை இடித்து தள்ளினார். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அத்தனை சொற்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை செய்கிறாங்களா, அவங்களும் அதை செஞ்சாங்க. அகல் போர், மதீனாவை சுற்றி காஃபிர்கள் இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயும் இந்த யூதர்கள் வந்து சூழ்ச்சி செய்கிறாங்க. அப்படி இருக்க நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகல் போர் முடிவடையக்கூடிய நிலைமை வந்துருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தண்டா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய உடல் நிலைமை எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்க, திடமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப ஹுதைபா ரலியல்லாஹு கிட்ட வராங்க. ஒரு கடுமையான காற்று வீசுது, புயல் காற்று வீசுது, அந்த நிலைமையில் இருக்காங்க. ஹுதைபா ரலியல்லாஹுட்ட முழங்கால மறைக்கிற அளவுக்கு ஒரு போர் இருக்குது, அதை தவிர எதுவும் இல்லை அவங்கள்ட்ட. அந்த நிலைமையில் உட்காந்துருக்காங்க அந்த ஹுதைபா ரலியல்லாஹு. காற்று, கடுமையான காற்று, பயம், அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை எதிரிகள்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு. அப்படி இருக்க வேண்டிய நிலைமையில் ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, ஹுதைபாவே நீங்கள் பரவாயில்லையா, அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எதிரிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது, எதிரிகள் என்ன நிலைமையில் இருக்காங்க, தாக்க தயாராக இருக்காங்களா எப்படின்னு பார்த்துருவாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய நிலைமையை பார்க்கல, மாறாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதை நம்ம செஞ்ச அவன்றக்காண்டி அந்த குளிரிலும் அந்த அச்சத்திலும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாங்க அந்த எதிரிகளுடைய கூட்டத்திற்கு சென்று வேவு பார்க்க போனாங்க. சஹாபாக்கள் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை அப்படியே எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினாங்க. ஹுதைபா உடன்படிக்க சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு போகிறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு எப்படியாவது உம்ரா செஞ்சிடலாம், மக்காவை பார்த்துடலாம். ஏன்னா முஹாஜிர்கள் 6 ஆண்டுகளாக மக்காவை பார்க்கல, ஒரு ஆவலோடு போகிறாங்க. ஆனால் மக்கத்து காஃபிர்கள் மக்கால நுழைய விடல, ஹுதைபாலேயே மறைச்சி உடன்படிக்க போட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் கவலையோடு இருக்காங்க. அப்போ இருக்க நிலைமையில் ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா ஈராமுடைய கலையணுமே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பிராணியை பலியிட்டு மொட்டை அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப எந்த சஹாபினாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவங்க மனைவிகிட்ட போய் சொல்கிறாங்க, மூசலமா ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எந்த சஹாபியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் செய்யுங்க,
சஹாபாக்கள் பின்னாடியே செஞ்சிருவாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிராணியை குர்பானி கொடுத்து மொட்டை அடித்தாங்க. அதே மாதிரி அத்தனை சஹாபாக்களும் பிராணியை பலியிட்டு முடியை சரைச்சிட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? என் சஹாபாக்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்களை போன்று, அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. ஆக வரக்கூடிய காலத்தில் சஹாபாக்களை பற்றி அதிகமான வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த நம்மளுடைய காலம் என்பது சஹாபாக்களை புறக்கணிக்கிறாங்க. சஹாபாக்களா, அவங்க அந்த சஹாபி இந்த மாதிரி, அவங்க அது சரியா இல்லை, அப்படி போன்ற அதிகமான சஹாபாக்களின் மீது இட்டுக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய காலத்தில் சஹாபாக்களை பற்றி அதிகமான விஷயங்களை வரலாறுகளை தெரிந்து கொள்ளணும். சஹாபாக்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்டு அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றினாங்களோ அதே போன்று நாமளும் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற மேலான துவாவை கூறியவனாக உங்களுடைய துவாவை எதிர்பார்த்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அதைத் தொடர்ந்த வண்ணமாக திருநெல்வேலியை சார்ந்த முகமது அர்ஷத் அத்தாய் அவர்கள் நமக்கு மத்தியில் சஹாபாக்களின் சகிப்புத்தன்மை என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். உபஷிருக்கும் பி தஹிய்யத்தில் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அக்ரம் அல்லதி خلقல் இன்சான வகர்ரம் والصلاة والسلام على نبي الذي أرسل لعامة الجن وكافة الورى. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العلي العظيم. புகழனைத்தும் வல்லோனுக்கும் சலாத்தும் சலாமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் வலிமார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நடட்டுவாங்க. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற சமகாலத்திலே இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து சஹாபாக்கள் ஆய்வரங்கம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு உட்தலைப்புகளாக சஹாபாக்களுடைய அங்க விஷயங்களை எல்லாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் ஒவ்வொரு துன்பங்களிலும் ஒவ்வொரு கவலைகளிலும் எவ்வளவு சகிப்புத்தன்மையை கையாண்டார்கள் என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது, வரலாறுகளை புரட்டும் பொழுது, கிதாப்களை வாசிக்கும் பொழுதுதான் தெரிகின்றது சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. அதற்கு காரணம் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பம் துயரம் எங்கு இருக்கின்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கார்களா, அவள் முதல் இறுதி நபி வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் எந்த ஒரு நபிமாரையும் அல்லாஹ் அனுப்பவில்லை. அனைத்து நபிமார்களும் துன்பத்தை கொடுத்தான். அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் பொறுமையை காத்தார்கள், சகிப்புத்தன்மையை கையாண்டார்கள். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிகவும் உயர்ந்த துன்பங்கள், அதிகமான துயரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொழுதார்கள் என்று சொன்னால் ஒட்டக கழிவை அவர்கள் மீது வந்து போடுவார்கள், துன்பப்படுத்தினார்கள். மதீனாவிலே வீடுகளிலே தொழுகும் போது ஆட்டினுடைய கழிவிலே கொண்டு முதுகிலே போடுவார்கள், தொழுது கொண்டிருக்கும் நிலையை சஜ்தா செய்யும் நிலையை கொண்டு போடுவார்கள். அதையும் பொறுத்தார்கள். அதையும் தாண்டி தாயிஃபில் கல்லால் அடித்தார்கள். அதையும் தாண்டி யஹூதிகள் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று வாயினால் வலித்தார்கள். அனைத்தையும் தாங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள்? அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா செல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக மக்கா செல்லுகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி யாருன்னு அவங்க அபூ தர் அல் கிஃபாரிக்கு தெரியாது. அப்போ போய் கேட்டால் என்ன ஆயிரும், இவங்களை பற்றி ஏதாவது தப்பாக கேட்குற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. அந்த ஒரு அமைப்பும் இல்லை. அங்கே கேட்காம மக்கால போயிட்டு இப்படி வர்றாங்க. அலி ரதியல்லாஹு விருந்து உபசரிக்கிறாங்க. 3வது நாள் அலி ரதியல்லாஹு அவங்க வந்து என்ன வந்த விருந்தாளிக்கு இன்னும் வேலை முடியலை போல இருக்குது, என்னன்னு கேட்டுருவோமா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க.
கேட்க அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க, ஒரு சின்ன வாய்தா வாங்கிட்டு சொல்கிறாங்க, இப்படி ரசூல்லா வாகதான் வந்திருக்கேன், யார் அவங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அலி சொல்லுகிறார் அவரிடம், நாளைக்கு அவங்களோட சபைக்கு தான் நான் போவேன், நீங்கள் என் கூட வந்துருங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் இஸ்லாத்தை ஏற்கிறார் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றவுடன் நேர மக்கா வெளியில் வந்து காபாஜிரி முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உறக்க மொழிகிறார். திரண்டார்கள் மக்கா வாசிகள் அனைவரும். ஒன்றுபட்டு அவர்களை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள், கொலை வரை கொண்டு போனார்கள், இறுதி கட்டம் வரை சக்கராத் வரை கொண்டு போய் சென்று கொண்டு வந்தார்கள். அப்போ அப்பாஸ் வந்து சொல்லுவாரா ரலியல்லாஹு அன்ஹு, வந்து சொல்லுவாரா, இவங்க வந்து கிஃபாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களை துன்பப்படுது, அவங்கள்ட்ட வச்சிருக்க வியாபாரம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும், தடுபட்டுரும் சொல்லுவாங்களாம். அதனால அவங்க விட்டுருவாங்களாம். மறுநாள் திரும்பி இதே போன்று மக்காவில் வந்து கணமிக்க குரலாக உரைத்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை மொழிந்தார்கள். திரண்டார்கள் மக்காவுக்கு திரும்ப அடிப்பதற்கு. அதையும் பொறுத்தார்கள், சகித்தார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வாறு சஹாபாவுடைய வாழ்க்கை இருந்து வருகின்றது. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் சகிப்புத்தன்மை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். முஷ்ரிக் ஆன பெண்ணுடைய ஒரு அடிமை, முஷ்ரிக்கான பெண்ணுடைய ஒரு அடிமையாக கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். தினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வராங்க. அது அந்த யாருக்கு, அந்த முஷ்ரிக்கான பெண்ணுக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் தெரிய வருது, யாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி பார்த்துட்டு வராங்களே, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமேன்னு சொன்ன அந்த முஷ்ரிக்கான பெண் மனசு நினைச்சு என்ன தெரியுமா கொடுத்தாங்க தண்டனை? அந்த இரும்பை காய்ச்சி, நெருப்பிலே இரும்புடைய கங்குகளை காய்ச்சி உச்சந்தலையிலே வைத்து கொடுமைப்படுத்தினார் கப்பாவை. சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு ஒரு கொடுமை! ஒரு சிறிய வெயிலுடைய சூட்டை தாங்க முடியாது நம்ம இருக்கிறோம். அந்த காலத்தில் சஹாபாக்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து உமருடைய காலத்தில், ஆட்சி காலத்தில் கேட்குறாங்க கப்பாவிடம், இப்படி பேச்சுவார்த்தை நடக்குது, இப்படி சொல்கிறாங்க, இப்படி நான் கட்ட துன்பங்கள் இடுப்பை பார்த்தா தெரியும்னு சொல்கிறாங்க. அதே போன்று இப்படி கேட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய துன்பை எப்படிலாம் துன்பப்படுத்துறாங்க தெரியுமான்னு கப்பாவு சொல்கிறாங்க. அவர்களை கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பாலைவன சூட்டிலே அந்த நெருப்பு கங்குகளின் மீது அவர்களை படுக்க வைத்து கிடத்தி வைத்து இழுப்பார்களாம். அந்த இழுக்கும் பொழுது அந்த நெருப்பு கங்குகளானது அவருடைய தோள்களை உருக்கிவிடும், தோள்கள் உள்ள ரத்தம் சொட்டுமே, அந்த ரத்தம் காரணமாக அந்த நெருப்பு அணைந்துடும் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மிகவும் கடுமையான துன்பத்தை, துயரத்தை அனுபவித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய சஹாபாக்கள். இன்னும் எத்தனையோ சஹாபாக்களை சொல்லலாம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் அன்ஹு அவர்கள் 3 வத்தி அபூஜஹல் பாலைவன சூட்டிலே மண்ணிலே புதைத்து வைத்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அம்மாருக்கு மகனுடைய மகன் அம்மார் இருக்கிறார். அவனுடைய கண் முன்னாலே தந்தை யாசிர் வயது முதிர்ந்த நிலையிலே கொடுமைப்படுத்துகிறான் அபூஜஹல். அந்த நேரையும் கூட அந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். மகனுடைய கண்ணிற்கு முன்னால் தந்தை இருக்கிறார், பொறுக்க முடியவில்லை, ஆனால் இஸ்லாத்திற்காக சகித்தார் அம்மார். அதன் பிறகு அவருடைய தாயார் சுமையா வயது முதிர்ந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலும் கூட அதே பாலைவனத்திலே கண்ணு முன்னால் 3 நடக்கிறது. அம்மா தாயார் எப்படி தெரியுமா கொலை செஞ்சாங்க? சொல்ல முடியாத வார்த்தையை கொலை செய்தார்கள். கேட்பதற்கே உடம்பெல்லாம் சிலுக்கிறது, வாசிப்பதற்கெல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவருடைய மறைவிடத்திலே ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள். இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்துடைய முதல் ஷஹீதான பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே சாரும் அந்த பெயர். அந்த அளவிற்கு மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு அத்துணை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற விஷயத்தில் இருந்தார்கள், சகித்து கொண்டார்கள். காரணம் இஸ்லாத்திற்காக. அப்பவும் அந்த கப்பாப் ரலி சொன்னோம், அந்த கப்பாவுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? உமர் காலகட்டத்தில் இஸ்லாம் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாம் மேலோங்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இஸ்லாம் மேலோங்கி சென்று விட்டால் எங்கு இந்த நன்மைகள் நிறைய கிடைத்து விடுமோ, நாம் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் நமக்கு பலன் கிடைச்சிருமோன்னு சொல்லி யோசிச்சாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நம்ம கிடைச்சிடக்கூடாது, அந்த பலன் இந்த உலகத்தை நம்ம கிடைச்சி, அந்த உலகம் தேவையே இல்லை, எங்களுக்கு மறுமை தான் தேவை, ஆகிரத்தை பலன் கிடைக்கின்றாங்க ஆசைப்பட்டாங்க. அழுவாங்க நிறைய டைம், இந்த உலகத்தில் கிடைச்சக்கூடாது அழுவாங்க. அந்த அளவிற்கு மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள், துன்பப்பட்டு சகித்து கொண்டார்கள் இஸ்லாத்திற்காக. துன்பம் என்று சொன்னாலே நமக்கு ஒரு சஹாபி தான் கண்ணுக்கு தெரியவாங்க, நினைவுக்கு வருவாங்க. யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் படுத்தாத துன்பமா ஒரு வார்த்தை சொல்லு, ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லு, நான் இப்பயே விட்டுறேன், கழுத்துல அப்படி வச்சு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் திட்டு, ஒரு வார்த்தை திட்டு, இஸ்லாம் ஏற்கனவே சொல்லி இப்போ விட்டுருங்க, உடல்ல அஹதுன் அஹத் என்று மொழிந்தார்கள். பாறாங்கழுத்துக்கு நெஞ்சில் வைத்து பாலைவன சூட்டிலே கொடுமைப்படுத்தினார்கள் பிலாலை. ஆனாலும் பிலால் சொல்லலையே. காரணம் என்ன? சஹாபாக்கள் நபியுடைய பின்பற்றுவர்கள், நபியுடைய எப்படி அவருடைய சாராம்சத்தை விளங்கி வாழ்ந்தவர்கள், கண்ணியத்திற்கு குறித்தானவர்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை
இதே போன்று எத்தனையோ விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பின்னால் நிறைய பேர் பேசணும். அதன் காரணமாக முடிச்சுக்கிறேன். காலத்தின் கட்டாயம், நேரத்தின் சுருக்கம் காரணமாக என்னுடைய பயானை முடிச்சுக்கிறேன். அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீபு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வஸலாம். அதை தொடர்ந்த வண்ணமாக சேலத்தை சார்ந்த முகமது இலியாஸ் அத்தாய் அவர்கள் நமக்கு மத்தியில் பிறருக்கு உதவுதல் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்தல் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹினுடைய மகத்தான கிருபையை கொண்டு அல்லாஹ் ரஹ்மான் நம் அத்துணை நபர்களையும் இந்த அற்புதமான ஒரு அரங்கத்தில் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்பவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்தார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்சாங்க, பிற நபர்கள் உதவின்னு கேட்கும்போது எப்படி சஹாபாக்கள் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லிலாம் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை மட்டும் வைத்து அந்த அனைத்து விஷயமும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், யூரிசூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் தங்களை விட பிறரை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறும்போது குர்ஆனில் இப்படி கூறி காட்டுறான். சரி, எதற்காக அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான்னு பார்த்தோன்னா, ஒரு சில ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் செய்த ஒரு சில சதக்காக்களுடைய விஷயங்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் அவங்க செலவு செஞ்ச செல்வம், அவர்களுக்கு தேவைகள் இருந்தாலும் பிறருக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்த அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆயத்துக்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒத்துப்போகுது என்பதாக நம்மவர்கள் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு நபர் வராரு, ஒரு நபி தோழர் வந்து அந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, என்னுடைய உணவுக்கான தேவை இப்படி இருக்குலாம் சொல்கிறாரு. இரவுடைய உணவு நேரம், ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் உணவு இல்லை, சரிவரையான உணவு இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அந்த நபித்தோரை நிற்க வச்சு கேட்குறாங்க. அந்த சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க, என்னுடைய விருந்தாளி ஆகிய இந்த நபித்தோழருக்கு இன்றிரவு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், யார் அவருக்கு விருந்து தருகிறார் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள்லேருந்து ஒரு சஹாபி கை தூக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்று இரவு உங்களுடைய விருந்தாளியை நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த சஹாபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சஹாபியுடைய மனைவிட்டு கேட்டாங்களாம், என்னுடைய மனைவியே ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினர், நம்ம வீட்டில் சாப்பிட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வை, எந்த ஒரு உணவையும் நீ மறைக்கக்கூடாது என்பதாக அந்த சஹாபியை அந்த மனைவிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், நம்ம வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய உணவுடைய அளவு பார்த்தோன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான உணவு மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது, கொஞ்சோண்டு உணவு தான் எங்கள்கிட்ட இருக்குது, வேறு எந்த உணவும் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி அந்த மனைவி சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த சஹாபியை சொன்னாங்களாம், சரி அந்த கொஞ்சம் உணவை கொண்டு வந்து வை, நம்ம குழந்தைய எப்படியா தூங்க வச்சிரு, அந்த நபரையும் நான் கூட்டு வந்து உட்கார வைக்கிறேன், சாப்பிட்றது இருக்குது, நானும் சாப்பிட உட்காடுறேன், நீயும் சாப்பிட உட்காரு. சாப்பிட உட்காரும் போது விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கை சரி செய்வதை மாதிரி போய் விளக்கை சரி செஞ்சு விளக்கை அணைச்சிருன்னு சொல்கிறாங்க அந்த சஹாபி மனைவிட்ட பார்த்து. இதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நபி தோழர் வந்து சாப்பிட உட்கார்றாரு, இந்த சஹாபியும் வந்து சாப்பிட்றாங்க. அந்த மனைவி போய் லைட்டை சரி செய்கிற மாதிரி சரி செஞ்சு அதை ஆஃப் செஞ்சிடறாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நாம்பளும் சாப்பிடலன்னு எல்லா உணவையும் அவங்க சாப்பிட்டாங்க. இவங்க கடைசி வரைக்கும் சாப்பிடல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவைகள் இவங்களுக்கும் இருக்குது. அந்த உணவு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கான உணவு, அவங்க மனைவிக்கான உணவு, அவருடைய கணவருக்கான உணவு. அந்த உணவை அவங்களுக்கு தேவை இருக்கும்போது இன்னொரு சஹாபிக்கு தராங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இப்படி தான் இருந்தது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தொடர்ந்து செய்வோம். என்னன்னா, என்னுடைய நண்பன் இதை வாங்கிட்டான்,
என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிக்சி வாங்கிட்டாங்க, குக்கர் வாங்கிட்டாங்க, எனக்கும் வேணும்னு சொல்லி நம்ம வீட்டில் கேட்போம். நம்ம மற்ற விஷயத்தின் மேலே ஆசைப்படுறோம், பொறாமப்படுறோம். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் பாருங்கள், ஒரு 2 சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த இஸ்லாத்தினுடைய முதலாவது ஹலிஃபா, 2வது ஹலிஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யோசிக்கிறாங்க, எப்படியாவது நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய நன்மையுடைய விஷயத்தில் நான் அவங்கள காட்டி நன்மை அதிகமாக செய்யணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க ஆசைப்படுறாங்க. இதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு போகும்போது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து தராங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தந்த உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு என்ன இருக்குன்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, மிஸ்ரு ஹாதா யா ரசூலல்லாஹ், இதே போல் எங்கள் வீட்டில் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன், பாதியை நான் கொண்டு வந்திருக்கேன், இதே பாதி எங்கள் வீட்லையும் இருக்கு யா ரசூலல்லாஹ். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய பிள்ளைமார்கள் இதை வைத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் யா ரசூலல்லாஹ்னு சொல்கிறாங்க. சரி, அபூபக்கர் எல்லாம் அவங்களுடைய பொருட்கள் எடுத்துகிட்டு வராங்க, செல்வத்தை எடுத்துகிட்டு வராங்க அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு. அந்த போருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அபூபக்கர் நாயகத்துக்கிட்ட, அபூபக்கரே, உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த விஷயத்தை விட்டு தந்திருக்கீங்க? அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்ச நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அழகாக சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும் அவனுடைய ரசூலுடைய உதவி என்னுடைய வீட்டில் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய வீட்டில் நான் எதையும் விட்டுட்டு வரல, இதே போன்ற ஒரு செல்வத்தையும் விட்டுட்டு வரல, ஒரு ரூபா கூட நான் விட்டுட்டு வரல, மாறாக அல்லாஹுடைய உதவியும் ரசூலுல்லாஹுடைய உதவியும் மட்டும்தான் நான் எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட, அவங்க நினச்சி பார்த்தாங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மளுடைய வாழ்க்கையில் யாரை வேணால் நம்மளுடைய நன்மையுடைய விஷயத்தில் முந்திரலாம், நம்முடைய இபாதத்துடைய விஷயத்தில் முந்திரலாம், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மட்டும் நம்முடைய நன்மையுடைய விஷயத்திலாக இருக்கட்டும், இபாதத்துடைய விஷயத்திலாக இருக்கட்டும், நம்ம எப்பயும் அவங்கள முந்த முடியாது என்பதாக சொன்னாங்க. இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு நான் திரையிடுவேன். ஒரு நாள் ஒரு நபி தோழர், அந்த நபி தோழருக்கு ஒரு ஆட்டு தலை கிஃப்டாக வந்து தராங்க. அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் தேவை இருக்குது, அவங்க தேவையை அறிந்து கொண்டு தான் இந்த கிஃப்ட் அவங்களுக்கு வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வேணாம், இது என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னையோட தேவை அதிகமாக இருக்கார், அவருக்கு போய் நீங்கள் தாங்கன்னு சொல்லி முதலாவது நபர் 2வது நபர்கிட்ட அனுப்பிச்சி விட்றாரு. 2வது நபர்கிட்ட அந்த பரிசு போகுது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த பொருள் வேணாம், எனக்கு தேவை இருக்குது, என்னை காட்டிலும் என்னுடைய நண்பர் இன்னொருத்தருக்கு இந்த தேவை இருக்குதுன்னு சொல்லி 2வது நபர்கிட்ட போன அந்த கிஃப்ட்டு 3வது நபர்கிட்ட போகுது. 3வது நபரும் சொல்கிறாரு, இதே மாதிரி 4வது நபரும் சொல்கிறாரு. சுற்றி 7 நபர்களுடைய வீட்டை, அந்த ஒரே ஒரு ஆட்டினுடைய தலை 7 நபர்களுடைய வீட்டை சுற்றி வந்தது என்பதாக வரலாறு எழுதுகிறாங்க. நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை மாறாகாது. அல்லாஹ் தஆலா சொன்னான் தெரியுமா, யூரிசு அலா அன்ஃபுசிஹிம், அவங்களுக்கு என்னதான் தேவைகள் இருந்தாலும் அவங்களை காட்டிலும் மற்றவங்க தான் அவங்க தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு தேவை இருக்கும், பல்வேறு கணக்கான தேவை நம்மளுக்கு இருக்கும். எப்போ நம்மளுக்கு தேவை இருக்கும்போது இன்னொரு நபருக்கு நம்ம உதவி செய்கிறோமோ கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வான். ஏன், என்னுடைய அடியானுக்கு தேவை இருக்கும்போது அவன் மற்ற நபர்கள்ட்ட அவனுடைய செல்வத்தை தரான், சதக்கா செய்கிறான், அதற்காக அவனுடைய நன்மையை நான் தருவேன் என்பதாக அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து நம்மளுக்கு நன்மையை தருவான், நம்முடைய தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்வான். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய அனைத்து காலமும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளிடம் செல்வம் இருக்கிறதோ இல்லையோ, செல்வம் இருந்தாலும் சரி செல்வம் இல்லாட்டிலும் சரி, அல்லாஹுடைய பாதையில் நம்மளால் முடிந்த ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாவோ ஏதோ ஒன்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்ற மேலான துவாக்களோடு உங்கள் அத்துணை நபர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதைத் தொடர்ந்த வண்ணமாக திண்டுக்கல்லை சார்ந்த ஃபயாஸ் கான் அத்தாய் அவர்கள் நமக்கு மத்தியில் சஹாபாக்களுடைய தொழுகையும் பயபக்தியும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வருகிறார். فبشركم تحية السلام السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العلي العليم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة صدق رسول النبي الكريم الحمد لله புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உரித்தான வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், முக்கியமாக இந்த மஜ்லிஸில் ஒன்று கொண்டிருக்கும் நம்மவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக அமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அருமையான மஜ்லிஸிலே நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றான். இதே போன்று நாளை மறுமையில் சுமணத்தில் நம்மளோட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்று கூடுவானாக ஆமீன் அமீன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான மார்க்கத்தில் அல்லாஹு தாலா நம்மளை எல்லாம் படைத்தான். அது மட்டுமல்லாமல் உம்மத்தே முஹம்மதியாவில் அல்லாஹு தாலா நம்மளை எல்லாம் பறக்கச் செய்தான். உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹு தாலா மிக பெருந்த பொருளாக, ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பாக அல்லாஹு தாலா தொழுகையை கொடுத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சுமணத்துடைய திறவுகோல் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப தொழுகை என்பது மிக முக்கியமாக ஒரு விஷயமாகும். ஆனால் இக்காலகட்டத்தில் தொழுகக்கூடிய நபர்கள் ஒரு பயம் இல்லாமல், ஒரு அச்சம் இல்லாமல், அல்லாஹ்விடம் பேசுகிறோமே என்ற ஒரு பயம் இல்லாமல் தொழுது கொண்டு வருகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள் என்று சொன்னால், நம்மளுக்கெல்லாம் தெரியும். அமீருல் முஃமினீன் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முதல் கலீஃபாவாக நியமிக்கப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால், அவர்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சூரா ஓதிக்கிட்டே அழுகுவாங்க. எதற்கு அழுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் பேசிக்கொண்டே அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த அழுகையின் மூலமாக அவர்களின் மனதை அவர்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரம், அவர்கள் மரணிக்கக்கூடிய கடைசி நேரம், ஒரு யூதர் அபுலுக்லு என்ற ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அவர்களை தொழுகை வைத்திருக்கப்ப பின்னாடி கத்தி வச்சு குத்திடுறாரு. குத்திரப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை விடக்கூடாது, தொழுகை முடிந்து விடக்கூடாது என்பதற்காக பக்கத்தில் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து முன்னாடி விட்டுட்டு உமர் ரலியல்லாஹு பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி பார்த்தோன்னே நம்மளுக்கெல்லாம் ரத்தம் வந்துச்சுன்னா டக்குன்னு மயக்கம் வந்துடும். உமர் ரலியல்லாஹு அவர்களும் ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டுறாங்க. மயக்கம் போட்டோடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சற்று நேரம் கழித்து அவர்கள் நினைவுக்கு வரார்கள். உமர் ரலியல்லாஹு நினைவுக்கு வந்த பிறகு சஹாபாட்ட முதல் கேள்வியா அந்த தொழுகை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக அந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சஹாபாக்கள்லாம் சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு முஃமின் தொழுகையை விடக்கூடாது, ஆனால் என்னோட தொழுகை முடிந்து விட்டது, அதனால் நீங்கள் ஒழு செய்யறதுக்கு தண்ணி எடுத்துருவாங்க என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க. சஹாபாக்களும் தண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒது செய்து அந்த விட்டு தொழுகை, அந்த அவங்களுக்கு கத்தியால் குத்துனாங்கல்ல, அந்த தொழுகையில் பின்னாடி வந்தாங்கல்ல, அந்த தொழுகையை திருப்பி தொழுகிறாங்க. தொழுகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யாருப்பா என்னை கத்தியால் குத்துனது அப்படின்னு முடித்த பின்னாடி கேட்குறாங்க. அப்போ அந்த தொழுகையில் அவர்கள் எவ்வளோ பேணுதலாக, எவ்வளோ அச்சமுட்ட இருப்பாங்கன்னு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முறை லுஹா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வராங்க. அப்போ ஐஷா ரலியல்லாஹு லுஹா தொழுகையில் ஒமன் அல்லாஹு அலைனா ஒகான அதாபு சம்மூம் என்று ஆயத்தை ஓதிக்கொண்டே அழுது கொண்டே இருக்காங்க. யார்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
அழுது இருக்க பார்த்தோடனே காசிம் வந்து சரி தொழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கடை வீதிக்கு போயிட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போயிட்டாங்க. போன பின்னாடி போயிட்டு ஜாமான் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே ஆயத்தை என்ன அப்போது நாங்கள் ஃபமனல்லாஹு அலைனா வகான அதாபு சமூம் என்ற அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே அழுது கொண்டே இருக்காங்க. அப்போ காலகட்டத்தில் பார்க்குறோம் ஒரே ஆயத்தை அழுது கொண்டே ஓதி இருக்க பார்த்தோம்னா நம்மளாம் சொல்லிடுவாங்க அலுவனி அஜர்தா இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி சஹாபாக்கள் அவங்கெல்லாம் தொழுகையில் அறுத்தம் புரிஞ்சு அழுது கொண்டே தொழுவார்கள். ஏனென்று சொன்னால் தொழுகையில் அல்லாஹ்விடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நம்மளுக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்தோம், அவர்களுடைய வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேல் அவர்களுடைய ஆடை குழுக்குள்ளே போயிடுது. ஆடு குழுக்குள்ளே போயிட்டு 18 முறை அந்த தேல் அவரை கடிச்சிருச்சு. அவர் ஒரு சற்றும் அசைவு பெறாமல் தொழுகையில் சற்றும் ஒரு அசைவு கூட இல்லாமல் தொழுது முடித்த பிறகு பின்னாடி மக்கள்கிட்ட சொல்கிறார், அவர் என்னோட உடம்புல ஏதோ நோய்வினை செய்து என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஆடையை நவுத்திட்டு பார்க்குறாங்க, அவர் தேலை கடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவர்கள் தொழுகையில் எவ்வளோ பயபக்தியோடு தொழுதிருப்பார்கள். இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவரும் அப்படிதான். அவர்களும் தொழுது ஒரு மக்களுக்கு இடையில தொழுகை வைத்து கொண்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கப்ப பள்ளியாசல் இடிஞ்சு விழுந்துருது. மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு என்னன்னு கேட்குறப்ப மக்கள் சொல்கிறாங்க, தொழுகை பள்ளியாசல் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் தொழுதுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க. அப்போ அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு தான் அவர்கள் அடுத்த செயலுக்கே சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சென்றார்கள் என்று சொன்னால் போரின் முடிவில் எல்லாரும் போருக்கு போயிட்டு அந்த முடிவில் வீட்டு திரும்புகிறப்ப ஒரு இடத்துல எல்லாம் தங்குவார்கள். தங்கி அந்த இரவை கழித்து முடித்த பிறகு தான் அடுத்த நாள் தான் கிளம்புவாங்க. அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்கின பின்னாடி யார் இவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாவே கேட்குறாங்க சஹாபைட்ட, யார் இந்த காவலாளராக இருக்கா, இந்த போர் முடிகிறப்ப காவலாளர் யார் 2 பேர் நியமிப்பாங்க. இந்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க யார் காவலாளர் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு அன்சாரி தோழரும் ஒரு முஹாஜிரின் தோழரும் நாங்கள் இருக்கோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன பின்னாடி அப்போ அவங்க எதிரி எந்த இடத்துல வருவாங்களோ அந்த இடத்த போய் காமிச்சிருவாங்க. அவங்க வந்து நின்று காவல் காப்பாங்க. அப்போ அன்சாரி தோழரும் முஹாஜிரின் தோழரும் 2 பேரும் நியமிக்கப்படுறாங்க. 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த 2 பேரும் போன பின்னாடி அன்சாரி தோழர் வந்து முஹாஜிரின் தோழர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம 2 பேருமே போயிட்டு வந்து போருக்கு போயிட்டு வந்த களைப்பில் இருக்கோம், நம்ம 2 பேருமே முழிச்சிருந்தோம்னா தூங்கிடுவோம், அதனால் நம்ம ஒரு பகுதியில் ஒருத்தர் முழிச்சிருப்போம், ஒருத்தர் தூங்கட்டும், 2வது பகுதியில் ஒருத்தர் முழிச்சிருப்போம், ஒருத்தர் தூங்கட்டும் அப்படின்னு 2 பேரும் ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் வீரர் யாராச்சும் எதிரிகள் வந்தாருன்னு சொன்னால் 2 பேரும் முழிச்சிருவோம் அப்படின்னு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒப்பந்தத்தை போட்டுட்டு முதல்ல அன்சாரி தோழர் நான் முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. முழிச்சிருக்கேன்னு சொன்ன பின்னாடி அன்சாரி தோழர் வந்து தொழுக ஆரம்பிக்கிறார். முஹாஜிரின் தோழர் தூங்கிட்டாரு, அன்சாரி தோழர் தொழுக ஆரம்பிக்கிறாரு. தொழுக ஆரம்பித்தோடனே அந்த சைட்லேருந்து அந்த மலைக்கு அந்த சைட்லேருந்து ஒரு எதிரி பார்த்துட்டாரு, என்னடா ஒருத்தவன் அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை கொண்டு அவர் முதுகில் யாரும் தொழுதுகிட்டு இருக்க அன்சாரி தோழர் முதுகில் தாக்குறாரு. ஒரு அசைவும் ஒரு சற்ற அசைவு இல்லாமல் அன்சாரி தோழர் தொழுது கொண்டே இருக்கிறார். அப்போ எதிரிக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு, என்னடா அவர் தொழுதுகிட்டே இருக்காரு, நின்றுக்கிட்டே இருக்காரு, அது மனுஷனா யாரு அப்படின்னு சொல்லி டவுட் ஆகி போயிடுது. அப்போ அந்த எதிரி முதல் அம்பு விட்ட பின்னாடி தொடர்ந்து 2 அம்பை சேர்ந்து விட்றாரு. 3 அம்பு வந்து முதுகில் பாஞ்சிருது. முதுகில் பாஞ்சோடனே அந்த அன்சாரி தொழுது இருக்கவர் அப்போ அந்த 3 அம்பையும் எடுத்து போட்டு டக்குன்னு ருக்கு சுசா போயிட்டு தொழுகை முடித்த பிறகு அந்த முஹாஜிரின் தோழர் எழுப்பி விட்றாரு. அப்போ எழுப்பி விட்டு முஹாஜிரின் தோழர் நின்ற பிறகு அந்த எதிரி நினைக்கிறாரு, ஐயோ இங்கே ஒருத்தவன் இல்லை நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு. அப்போ முஹாஜிரின் தோழர் கேட்காரு, ஏன் நீ எழுப்பி விடலை அப்படின்னு கேட்குறப்ப அந்த அன்சாரி தோழர் சொல்கிறாரு, நான் தொழுதுக்கு இருந்தேன், தொழுகையில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கிருந்தேன், அந்த கஹ்ஃபை முடிக்காமல் நான் வந்து தொழுகையை முடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் நான் யோசித்தேன், நம்ம தொழுகையில் ஓதிக்கிருந்தோம், அம்பு குறித்து நம்ம மூத்தாகிட்டோம்னா நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு நம்ம மீறிடுவோமே, காவல் காக்காமல் எதிரிகள்லாம் உள்ளே பாஞ்சிருவாங்களே அப்படின்னு எண்ணி நான் வேகமாக சஜ்தா ருக்கு செஞ்சுட்டு தொழுகை முடிச்சவங்க எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ
ஒரு அம்பு பாய்ந்தாலும் ஒரு அசைவும் இல்லாமல் அல்லாஹ்விடம் பேசுகிறோம், ஒரு அசைவும் இல்லாமல் தொழுக வேண்டும் என்று சஹாபாக்கள் தொழுதார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு சஹாபி உமைர் அலி அல்லாஹ் அவர்கள், முஆவியா அலி அல்லாஹ் அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு சஹாபி போகிறாங்க. போகிறப்ப அவர் குதிரையில் செல்கிறாங்க. முஆவியா அலி அல்லாஹ் அவர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பானவர்கள். அப்போ போகிறப்ப அந்த குதிரையிலேருந்து போயிட்டு இருக்கப்ப அந்த குதிரை கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தது காரணமாக அவர்கள் காலில் அடிபட்டு பலமாக வீங்கிடுது. அந்த காலத்தில் மருத்துவம் இல்லை. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய இல்லத்தில் வீட்டுக்கு சென்ற பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வயதானவரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ அந்த வயதானவர் சொல்கிறாரு, இந்த கால் நம்மளை வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலை வெட்டணும்னா ரொம்ப வலிக்குமே அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் மதுவை அருந்துக்கோங்க, மதுவை அருந்தி நீங்கள் மயக்க நிலைக்கு சென்றுட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வலி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, இல்லை நான் மதுவெல்லாம் அருந்தலை, நான் தொழுகைக்கு நான் நிற்கிறேன், தொழுகிறேன், அப்போ நீங்கள் என் காலை அறுத்துருங்க, அப்போ எனக்கு வலி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சஹாபி ஆரம்பிக்கிறாரு. தொழுதுட்டு இருக்கப்பே அவங்களுக்கு அந்த காலை அறுக்கப்பட்டது. அப்புறம் தொழுகை முடிச்சப்படே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சற்று ஒரு வலியும் எனக்கு தெரியவில்லை என்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த சஹாபி சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் எவ்வளோ அந்த சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் எவ்வளோ முன்னோக்கி இருப்பாங்கன்னு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இக்காலகட்டத்தில் நம்மவர்கள் எப்படி தொழுகின்றோம்? நம்மளுடைய தொழுகையை நாம் சரிபட தொழுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி என் உரைக்கு தெரிவிக்கிறேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்த வண்ணமாக சேலத்தை சார்ந்த ஏஎம் முகமது யூசுப் அத்தாய் அவர்கள் பெண்களின் மார்க்கப்பற்றும் பெண்களின் வீரமும் என்ற தலைப்பின் கீழ் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய எல்லா விதமான வலிமார்கள் சஹாபாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை எப்படியாவது நாம் அழித்துவிட வேண்டும், இஸ்லாத்தை நாம் ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் குறிப்பாக கையெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த பெண்களுடைய விஷயத்தில் கையெடுக்கிறாங்க. முத்தலாக் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வராங்க. ஹிஜாப் அணியக்கூடாது என்று பெண்களுடைய விஷயத்திலே கொண்டு வருகின்றார்கள். புதிதாக புர்கா அப்படின்ட்டு படங்கள்லாம் எடுத்து இஸ்லாமிய பெண்களை டார்கெட் பண்ணக்கூடிய விதத்தில் இன்றைய சமூகம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆனால் அப்படி நம்முடைய இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நினைக்கின்ற அந்த நபர்களுக்கு தெரியாது நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய நிலை. பெரும் பெரும் பாரசீகம், ரோம், இந்த இந்தியாவை 800 வருட காலம் ஆண்ட முகலாய பேரரசுகள், இஸ்லாமிய ஆட்சிகள், ஸ்பெயினை 800 வருஷ காலம் ஆண்ட இஸ்லாமிய ஆட்சியார்கள், இப்படி இன்றைய உலகில் 2வது பெரிய மதமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்னும் இந்த பெரிய மார்க்கம் வளருவதற்கு முதல்ல உயிர் கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு ஆண் அல்ல, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு பெண் தான் இந்த இஸ்லாம் இன்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதலாக உயிர் துறந்த ஒரு சஹாபி பெண்மணி. அந்த ஒற்றை சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சொன்னோமே, ஆனால் இன்றைய சமூகத்தினுடைய இஸ்லாமியுடைய பெண்களுடைய நிலைமையும் வீரத்தையும் அந்த மார்க்கப்பற்றையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அபூஜஹலை கொடுமைப்படுத்தான், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடாது,
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதாக பயங்கரமான கொடுமைகள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வார்த்தையில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று எதிரிகள் எத்தனை பேர் சொல்லிருந்தாலும் அத்தனை பேத்துக்கு முன்னாலும் தன்னுடைய மார்க்கப்பற்றை வெளிக்காட்டும் விதமாக, தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டும் விதமாக ஷஹாதத்தை சொன்னார்கள். அந்த இடத்திலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எவ்வளவு வீர பெண்மணி! சுத்தி எதிரிகள் அத்தனை கொடுமைகளுக்கு உள்ளாக்குகின்றார்கள். இருந்தாலும் என்னுடைய மார்க்கம் என்கின்ற அந்த ஒற்றை வீரம் அவர்களை ஷஹாதத் என்னும் மாபெரும் பாக்கியத்தை அடைந்து சென்றது. அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் யோசிக்கலாம், பெண்கள் சரி வீரமாக இருக்கலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணிட முடியும்? பெண்களால் நம்மளை என்ன பண்ணிட முடியும்? அன்பானவர்களே, யோசித்துக்கங்கள். எங்கள் பெண்மணிகள் வீரமாகவும் இருப்பார்கள், தேவைப்பட்டா களத்தில் இறங்கி போராடவும் செய்வார்கள். ஒரு வரலாறு இருக்கின்றது. உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூஜஹலுடைய மருமகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனைவியும் ஒரு போருக்கு போகிறாங்க. ரோமர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போர். அந்த போரில் போய் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போராடுறாங்க. அந்த போரிலேயே ஷஹீதாகிறாங்க. பிறகு இவங்க உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த இத்தாவுடைய காலத்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு சஹாபி ஹாலித் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற அந்த சஹாபியை திரும்பி மனம் முடிக்கிறாங்க. மனம் முடித்து அடுத்த நாள் வலிமாக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ரோமர்களை சார்ந்த படை வீரர்கள்லாம் வரவும் போர் திடீர்னு ஏற்பட்டு சஹாபாக்களும் ரெடி ஆயிட்டாங்க. போர் மூண்டுக்குச்சு. சஹாபாக்களுக்கும் ரோமர்களுக்கும் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் இரண்டாவது மனம் முடித்தார்கள் அல்லவா, ஹாலித் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. இந்த செய்தி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வருது. வந்தவனே உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க தங்கியிருந்த அந்த கூடாரத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாம் பேக் பண்ணிட்டு, நம்மெல்லாம் யோசிப்போம் அவங்க திரும்பி போயிடுவாங்கன்ட்டு. இல்லை, பழனி பாபா சொல்லுவார்ல, தன்னுடைய எதிரி அடிக்க நீ ஒன்றும் உயிரெல்லாம் தர தேவையில்லை, 2.25 அடி இரும்பு பையனுடைய ப்ரொடக்ஷனே நிப்பாட்டிடலான்ட்டு பழனி பாபா சொன்னதுக்கு ஏற்ப அந்த பெண்மணி என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த கூடாரத்திற்காக நட்டு வைத்திருந்த அந்த குச்சியை எடுத்து போர்க்களத்தில் குதித்தார்கள். 7 பேர் மர்டர். ரோமர்களை சார்ந்த வெறும் ஒரு குச்சியை, ஒரு தடியை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் குதித்தார்கள். 7 பேரை கொன்றொழித்தார்கள். அன்பானவர்களே, எவ்வளவு வீரத்திற்குண்டானவர்கள் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள், சஹாபிய பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பெரும் முஜாஹிதீன்கள், ஹாலித் மிஷால், ஷேக் அஹமது யாசின், இன்று எத்தனையோ முஜாஹிதீன்களை இஸ்லாத்திற்காக போராடக்கூடியவர்களை நாம் பார்த்தாலும் இவங்களை எல்லாம் உருவாக்கியது ஒரு பெண்மணி. இந்த போராளிகளை எல்லாம் உருவாக்கியது ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் கன்சா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தன்னுடைய 4 புதல்வர்கள் 4 பசங்களை கூப்பிட்டுட்டு காதிசியா அப்படின்ற போர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் நடந்துச்சு. அப்போ அந்த போருக்கு தன்னுடைய மகன்களை போருக்கு அனுப்பிச்சுடுறதுக்கு முன்னாடி ஒரு உபதேசம், நான் உங்களை எப்படியெல்லாம் வளர்த்துருக்கின்றேன், நான் எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கின்றேன், என்னுடைய கணவருக்கும் நான் எந்த ஒரு கெட்ட பெயரையும் எடுத்து தரல, உங்களுக்கும் நான் அழகிய முறையில் உங்களை வளர்த்துருக்கேன்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் போர் புரிய போகிறீங்க, இந்த போருடைய அவசியத்தை, இந்த போருடைய மகிமையை நீங்கள் எல்லாம் விளங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிது வராபிது வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் பொறுமைக்காருங்கள், ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையோடு இருங்கள், எதிரிகளை வீழ்த்துவதற்காக காத்திருங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுகின்ற இந்த ஆயத்தை ஓதிட்டு அந்த பெண்மணி எப்படி உபதேசம் செய்கிறாங்க தெரியுமா? நாளைக்கு போர் நடக்கும்போது எல்லாம் போகிற மாதிரி போயிட்டு ஓடி வந்துருங்கன்னா சொல்லலை, உள்ளே போங்க,
போர் நல்ல கடுமையாக ஆக்ரோஷமாக போர் நடக்கக்கூடிய சமயத்தில் எந்த இடத்துல எதிரிகள் இருக்கின்றார்களோ அந்த இடத்துல நீங்கள் குதிச்சு உங்களால் முடிந்த அளவை எதிரிகளை வீழ்த்தி விட்டு நீங்கள் ஷஹீதாக வேண்டும் என்று உபதேசம் செய்கிறாங்க. அடுத்த நாள் அதே வார்த்தையை கடைபிடித்து தன்னுடைய 4 பிள்ளைகளும் உள்ளே போகிறாங்க. ஒருவருக்கொருவராக எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறாங்க. தன்னால் முடிந்த அளவிற்கு எதிரிகளை வீழ்த்துகின்றார்கள். ஒருத்தர் ஷஹீதாயிட்டாங்களா, அடுத்த நபர் அடுத்த பிள்ளை போகிறாங்க, ஷஹீதாகிறாங்க, அடுத்த பிள்ளை என்று 4 பிள்ளைகளும் அந்த காதிசியா போரிலே ஷஹீதாகின்றார்கள். ஷஹீதான செய்தி தன்னுடைய அம்மாவிற்கு கிடைத்தவுடனே அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், இந்த பிள்ளைகளை கொண்டு என்னை சொர்க்கத்தில் என்னை அலங்கரித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று தன் ஆசையாக வளர்த்த பொத்தி வளர்த்த அந்த பிள்ளையினுடைய அந்த வஃபாத்தை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த பெண்களுடைய மார்க்க பற்று எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூகத்தினுடைய பெண்களுடைய நிலைமை சற்று இந்த மார்க்க பற்றும் இந்த வீரமும் குறைந்து வருகின்றது. அன்பானவர்களே, அந்த மார்க்க பற்று நம்ம இடத்துல வர வேண்டும் என்று சொன்னால், அந்த வீரம் நம்ம இடத்துல வர வேண்டும் சொன்னால், இது போன்ற சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் படிக்கும் பொழுதுதான் ஒரு இஸ்லாமிய பெண் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய முன்மாதிரி நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை படித்து பின்பற்றக்கூடியவன் நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது மட்டுமல்லாமல் இன்று பள்ளப்பட்டையை சார்ந்த எம்ஐ முகமது யூசுப் அத்தாய் அவர்கள் நமக்கு மத்தியில் சஹாபாக்களின் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹுல் அலீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم صدق الله العليم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, இந்த புனிதமான மஜ்லிஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களை தேர்ந்தெடுத்து நம்மவர்களை இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூட்டியிருக்கின்றான். இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே நம்மளுடைய மாணவர்கள் எல்லாம் சஹாபாக்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை குறித்து பல சம்பவங்களை நமக்கு முன்னால் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதன் வரிசையில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சஹாபாக்களினுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் அல்லாஹ்வின் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பேணுதல் என்கின்ற குணம் நம்மளிடத்தில் மிக அவசியமாக வேண்டும். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்கள் அதிகமாக அமல்களை செய்வதிலே கவனம் செலுத்துவதை காட்டிலும் அது அல்லாஹ்வின் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் தனிப்பட்ட கவனம் செலுத்துங்க என்பதாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நபிமார்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், ஹதீஸ்களை தொகுத்த இமாம்களாக இருக்கட்டும், மதுஹபினுடைய இமாம்களாக இருக்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் திருப்பி பார்த்தோமேயானால் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. அதனால தான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுஅன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டுமா? நாம் ஈருலகத்திலும் நாம் ஜொலிக்க வேண்டுமா? நாம் நல்லடியாராக நாம் மாற வேண்டுமா? நாம் பேணுதல் என்கின்ற குணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பேணுதலுடைய விஷயத்திலே மக்கள் மிக பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஹலால் ஹராமினுடைய விஷயத்திலே பொடுபோக்காக இருக்கிறாங்க. இன்றைக்கு காஃபிரான கடைக்கு சென்று இன்றைக்கு வாழுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பிஸ்மில்லா சொல்லப்படாத இறைச்சிகளை சாப்பிடுகின்ற அந்த அவல சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம்.
அதிலும் சிலர் தன்னுடைய சொந்தக்காரர் வட்டியை சம்பாதிக்கிறார், அவருடைய வீட்டுக்கு சென்று சாப்பிடுகிறார்கள். என்னன்னு கேட்டா அவருடைய மனசு பொன்பட வேண்டாம் என்பதற்காக சாப்பிட்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குலூமின் தொய்யிபாத்திமா ரசக்குனாக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்கில் இருந்து தூய்மையானவற்றை சாப்பிட சொல்றான் அல்லாஹ். ஹலாலான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். அருமையானவர்களே, இன்றைக்கு வாழ்ந்த கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்கள் இந்த ஹலால் ஹராமினுடைய விஷயத்தில் மிக பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. ஹராமான உணவுகள் தன்னுடைய உடலிலே கொஞ்சம் கூட கலந்துவிடக் கூடாது என்பதாக மிக ஜாக்கிரதையோடு பேணுதல் மிக்கவர்களாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சஹாபி ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். அந்த காலகட்டத்தில் அடிமைகள் வெளியே சென்று சம்பாதிக்கலாம், வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கலாம். அப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அடிமையும் வெளியே சென்று சம்பாதித்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அந்த அடிமைகள் தன்னுடைய எஜமானருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும். அப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அடிமையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஹதரத் சித்திக் நாயகம் அவர்களுக்கு கொடுத்து வந்தாங்க. அப்படி ஒரு முறை ஒரு உணவை கொண்டு போய் கொடுக்குறாங்க சித்திக் நாயகத்தின் இடத்துல அந்த அடிமை. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு டக்குன்னு எடுத்து ஒரு கவலை உணவு எடுத்து வாயில சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே அந்த அடிமை கேட்குறாரு, எஜமானரு எப்பொழுதுமே இந்த இடத்துல இந்த உணவு எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்களே, இந்த முறை கேட்கலையே. உடனே சித்திக் நாயகம் சொல்றாங்க, நான் ரொம்ப பசியோடு இருந்தேன், அதனால சாப்பிட்டேன். சரி, இந்த உணவு எங்க இருந்து வந்துச்சுப்பா? உடனே அந்த அடிமை சொல்றாரு, எஜமானரே, நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒருத்தருக்கு நான் ஜோசியம் பார்த்தேன். ஜோசியம் பார்ப்பதை போன்று நடித்தேன், அவரை ஏமாற்றினேன். ஆனால் தவறுதலாக அந்த ஜோசியம், அந்த விஷயம், அவர் நினைத்த விஷயம் என்பது நடந்து விட்டது. அந்த விஷயம் நடந்தது. அதற்கான கூலியை இன்றைக்கு நான் அந்த ஊருக்கு போகும் பொழுது அதை கொடுத்தாரு. அந்த செல்வத்தின் மூலியமாக வாகன உணவு தான் இது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னோட பொழப்புல மண்ணெல்லி போடுறேடா. உடனே டக்குனு அவர்களுடைய விரல் எடுத்து தொண்டைக்குள் விட்டு வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த பசியின் காரணத்தினால அந்த உணவு வெளியே வர மாட்டேங்குது. தண்ணியை குடித்து வாந்தி எடுக்கிறார்கள். வாந்தி எடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் இடத்துல கையேந்தி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இதற்கு பிறகும் இந்த உணவினுடைய சாரினுடைய உடலுக்குள் அது கலந்து விட்டால் அதற்கான என்னை மன்னித்து விடு, அந்த பாவத்தை என்ன மன்னித்து விடு என்பதாக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, தன்னுடைய அடிமை சித்திக் நாயகத்தினுடைய அடிமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையிலிருந்து அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிமை ஏமாற்றி சம்பாதித்த அந்த உணவு என்பதை தெரிந்தவுடனே அவர்கள் தன்னுடைய விரலை தொண்டைக்குள் விட்டு வாந்தி எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் எல்லா சஹாபாக்களும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். சதக்கா ஒட்டகத்தினுடைய பாலை தவறுதலாக குடிச்சிருவாங்க. அந்த விஷயம் தெரிந்த உடனே தன்னுடைய தொண்டைக்குள் விரலை விட்டு வாந்தி எடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு ரொம்ப பேணுதல் மிக்கவங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட மிக பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல பஹ்ரைன்ல இருந்து ஒரு கஸ்தூரி வருகிறது. ஒரு மஜ்லிஸில் இருந்துகிட்டு கேட்கறாங்க, உமர் ரலியல்லாஹு, இந்த கஸ்தூரியை யாரு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறா என்பதாக கேட்கறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கையை உயர்த்துறாங்க, நான் இதை பிரிச்சு கொடுக்கறேன் என்பதாக சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. திரும்ப கேட்கறாங்க இரண்டாவது முறையாக, இந்த கஸ்தூரியை யாரு பிரிச்சு கொடுக்கறா மக்களுக்கு? உடனே ஆத்திகா ரலியல்லாஹு திரும்ப இரண்டாவது முறையாக கையை தூக்குறாங்க. திரும்ப மௌனமாக இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. மூன்றாவது முறையாக கேட்கறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப ஆத்திகா ரலியல்லாஹு கையை தூக்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கணும், நம்ம கவனிக்கணும். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ அந்த கஸ்தூரியை எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த கஸ்தூரி உன்னுடைய கையில் அப்புமே, அதை நீ தவறுதலாக உன்னுடைய ஆடையிலே நீ தேய்த்துக் கொள்வாயே, அந்த அளவு கஸ்தூரியை கூட நான் எடுப்பதற்கு நான் விரும்பவில்லை, அது சதக்காவினுடைய கஸ்தூரி என்பதாக சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. ஆனால் இன்றைக்கு நம்மால ஒரு உணவில் கூட நம்மால பேணுதலாக இருக்க முடியல. அதிலும் சிலர் வட்டியை சம்பாதித்துக் கொண்டு
அதில் வரக்கூடிய செல்வத்தை வைத்து ஒரு தொழில் ஆரம்பித்து நான் ஹலாலாக மாறிவிட்டேன், என்னுடைய செல்வம் ஹலாலாக ஆகிருச்சு, நான் இதற்கு பிறகு ஹஜ்ஜி செய்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நான் தான தர்மங்கள் செய்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செல்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருமானாருடைய ஹதீஸ் இருக்குது. அருமையானவர்களே, இறுதியாக ஒரு சம்பவத்தை கூறி முடிக்க ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை. காலை சுபுஹ் தொழுததற்கு பிறகு, இன்றைக்கு அந்த வழிமுறை எல்லாம் மாறி போச்சு. காலை சுபுஹ் தொழுததற்கு பிறகு தஸ்பீஹ் செய்து திக்ர் செய்ததற்கு பிறகு இஷ்ராக் தொழுகையை முடித்ததற்கு பிறகு தன்னுடைய சுய தேவையை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததற்கு பிறகு தன்னுடைய உலக வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட வேண்டும். சஹாபா பெருமக்கள் அன்றைக்கு இருந்துச்சு, இன்றைக்கு எல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை. சஹாபா பெருமக்கள் அதை பேணினார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு சஹாபி நடந்து கொள்கிறார்கள். ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு அபூ துஜானாவை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, அபூ துஜானாவே, உங்களுக்கு அல்லாஹ்வின் இடத்துல கேட்பதற்கு எந்த விதமான தேவையும் இல்லையா? உடனே அபூ துஜானா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வின் இடத்துல கேட்பதற்கு எக்கச்சக்கமான நிரம்ப தேவைகள் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, அப்புறம் எதற்காக சுபஹ் தொழுகை முடிந்த உடனே கிளம்புகிறீர்கள் வீட்டுக்கு வேக வேகமாக? அபூ துஜானா ரலியல்லாஹு சொன்னாங்களா, அவர்களுடைய வார்த்தையை பாருங்களேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பேரித்தம்பழ மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய கிளைகள் என்னுடைய வீட்டுக்கு சாய்ந்திருக்குது. அந்த மரத்தினுடைய கிளைகளில் இருந்து தினந்தோறும் பேரித்தம்பழங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அது ஹராமான உணவாச்சே. அதனாலதான் நான் அதிகாலையிலே சுபஹ் தொழுகை முடிந்த உடனே வேக வேகமாக சென்று என்னுடைய பிள்ளைகள் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதே அந்த எல்லா பேரித்தம்பழத்தையும் எடுத்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நான் போட்டு விடுவேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையை பார்த்து, அவர்களுடைய பேணுதலை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுத்தாகணும், இதற்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பேரளவில் முஸ்லிம், ஒரு முனாஃபிக். அவரு அந்த சஹாபி போகிறார், கதவை தட்டுறாரு, அந்த முனாஃபிக் வருகிறார். உடனே இந்த சஹாபி சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பேரித்தம்பழம் உங்களுடைய வீட்டில் இருக்குகின்ற அந்த பேரித்தம்பழத்தை அபூ துஜானாவிற்கு விற்க சொல்லி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த முனாஃபிக் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு, ஒப்புக்கொள்ள முடியாது. உடனே அந்த சஹாபி திரும்ப வருகிறார். இரண்டாவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, அந்த அபூ துஜானாவிற்கு விற்காட்டி பரவாயில்லை, எனக்கு விற்க சொல்லி கேளுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லி அனுப்புறாங்க. அந்த சஹாபி திரும்ப போய் கேட்கிறாங்க. திரும்ப அந்த முனாஃபிக் மறுத்து விடுகிறார். மூன்றாவது முறையாக அந்த சஹாபி வருகிறார். பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு பேரித்தம்பழத்திற்கு நாளைக்கு சொர்க்கத்திலே ஒரு பேரித்தம்பழத்தை பகரமாக கொடுக்கிறான், போய் சொல்லுங்க. உடனே அந்த சஹாபி சென்று சொல்லுகிறார். அதற்கும் அந்த முனாஃபிக் மறுத்து விடுகிறார். நான்காவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, மதீனாவில் உள்ள 10 பேரித்தம்பழ மரம் தோட்டத்திற்கு பகரமாக அந்த ஒரு பேரித்தம்பழத்தை கேளுங்க என்பதாக சொல்லி அனுப்ப உடனே அந்த சஹாபி சென்று சொல்லுகிறார், அந்த முனாஃபிக், சரி நல்ல ஒரு டீலிங்கா இருக்குது, ஒரு பேரித்தம்பழ மரத்திற்கு 10 பேரித்தம்பழ மரமா? இந்த பேரித்தம்பழம் நம்மளுடைய வீட்டில் தானே இருக்குது, நம்ம நேரத்திலேயே அந்த பேரித்தம்பழத்தை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வஞ்சகத்தன்மையோடு அவர் நடந்து கொள்கிறார். அந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்கிறார். அடுத்த நாள் ஆகுது, சரின்னு சொல்லிட்டு அந்த முனாஃபிக் சென்று பார்க்கிறாரு. அந்த பேரித்தம்பழ மரம் அவருடைய வீட்டில இருந்த பேரித்தம்பழம் அடுத்த நாள் அபூ துஜானாவினுடைய வீட்டில இருக்குது. ஆச்சரியப்பட்டு போறார் அந்த முனாஃபிக். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், இந்த சம்பவம் நம்மை ஈடுபடுத்துகிறது என்று சொன்னால், எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு ஹலால் எது ஹராம் எது என்பதை கற்றுக் கொடுத்து அவர்களை பேணுதல் மிக்கவர்களாக, அவர்களை இறையச்சம் உள்ளவர்களாக வளர்த்த வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 பருவங்கள் இருக்கும். ஒரு பருவம்
முதலாவது பருவம் குழந்தை பருவம், இரண்டாவது பருவம் இளமை பருவம், மூன்றாவது பருவம் முதுமை பருவம். இந்த குழந்தை பருவம் என்பது ஒரு அஸ்திவாரத்தை போன்று, பேஸ்மெண்ட் போடுவதை போன்று. இந்த குழந்தை பருவத்திலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பேணுதல் மிக்கவர்களாக வளர்த்த வேண்டும். ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து, நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து, அவர்களை தொழுகையாளிகளாக, இறையச்சம் உள்ளவர்களாக பெற்றோர்கள் நாம் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். நாம் செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்திலே அவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக ஆகுவார்கள். அதற்கு முதல்ல நம்ம பேணுதலாக இருக்கணும். தொழுகையுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளிலே பேணுதலாக பேச வேண்டும். பார்க்கக்கூடிய விஷயத்திலே பேணுதலாக நாம் பார்க்க வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலத்திலே பேணுதல் மிக்கவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதை தொடர்ந்து வண்ணமாக நம்ம அவையுடைய இறுதி பேச்சாளர் பள்ளப்பட்டியை சார்ந்த KF முகமது முஃபீஸ் அத்தாயி அவர்கள் நமக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு இருந்த இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வழியாக அவர்களுடைய வழிமுறைகளை எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற எல்லா செயல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே காட்டி சென்று விட்டார்கள். அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய, அவர்கள் காட்டிய எல்லா வழிமுறைகளையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் படுத்தி காட்டினார்கள், நடைமுறையில் கொண்டு வந்தார்கள். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய இறையச்சம் என்பது எவ்வாறு இருந்தது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலங்களில் நாம் எந்த ஒரு தவறிற்கும், நாம் செய்கின்ற எல்லா பாவத்திற்கும் ஒரு சிறிது அளவு கூட நாம் இறையச்சம் கொள்ளுவதில்லை. ஒரு சிறிது கவலை கூட நம்முடைய உள்ளத்தில் வருவதில்லை. ஆனால் நம் முன்பு சென்ற சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கும் பொழுது தெரிய வருகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி, அஃலலுன் நாஸி பஅத அன்பியாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்படுகின்ற எல்லா நபிமார்களுக்கும் அடுத்து மிக சிறந்த ஒரு சஹாபி என்பதாக, மிகச் சிறந்த ஒரு மனிதர் என்பதாக சொல்லப்படுகின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரபியா ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். ரபியா ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதத்திலே ஒரு சிறிய தவறான வார்த்தையை கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரபியா ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டி விடுகிறார்கள். அவ்வாறு அந்த ரபியாவை திட்டியவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளத்திலே வந்த அச்சம் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறிய வார்த்தை அவர்கள் சொன்னதற்காக அவர்கள் வருந்துகிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் இதன் காரணமாக ஏதாவது கடுமையான கேள்விகளை கேட்டு விடுவானா, அல்லாஹ் பிடித்து விடுவானா என்பதாக அஞ்சுகிறார்கள். அவ்வளவு இறையச்சம். அஞ்சி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே ரபியாவை பார்த்து சொல்கிறார்கள், ரபியாவே, நான் உன்னை எந்த வார்த்தையை கொண்டு ஏசினேனோ அதை போன்று நீயும் என்னை திட்டுவாயாக, நீ என்னை திட்டு என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லவா? எனவே ரபியா ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவதற்கு மறுக்கிறார்கள். இரண்டாவது முறையாக, மூன்றாவது முறையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். மீண்டும் மீண்டும் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார்கள். இறுதியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீ என்னை திட்டவில்லை என்றால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சென்று முறையிடுவேன் என்பதாக சொன்ன பொழுதும் ரபியா ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். மிக வருத்தத்துடன் இவ்வளவு ஒரு சிறிய வார்த்தை தான், மிக சிறிய ஒரு வார்த்தையை கொண்டு ஏசி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரையச்சம் கொண்டு அவர்களுடைய இரையச்சம் அவர்கள் அவ்வளவு அச்சத்துடன் இருந்தார்கள். கடுமையான கேள்வியை அஞ்சி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருத்தத்துடன் செல்கிறார்கள். சென்று பெருமானாரிடம் நடந்த விஷயங்களை சொல்லுகிறார்கள். கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவை அழைத்து சொல்கிறார்கள், ரபியாவே, அபூபக்கரை பார்த்து நீ அல்லாஹ் உம்மை மன்னிக்கட்டும் என்பதாக கூறிவிடு என்பதாக சொன்னவுடன் ரபியா ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து விடுகிறார்கள். அவ்வாறு சொல்லுகிறார்கள். அதை கேட்டதற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் என்பது சாந்தி அடைந்தது. அவ்வளவு இறையச்சத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். அமீருல் முஃமினீன் என்பதாக சொல்லப்படுகின்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொதுவாக எல்லா நிலைகளிலும் காலை ஃபஜ்ர் தொழுகையை நடத்துகின்ற பொழுது பெரும் பெரும் சூறாக்களை ஓதி தொழுகை வைப்பார்களாம். சூரத்துல் தாஹா, சூரத்துல் கஹ்ஃப் போன்ற பெரும் பெரும் சூறாக்களை ஓதி தொழுகை வைப்பார்கள். அன்று ஒரு நாள் அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலே அவர்கள் சூரத்துல் யூசுஃபை ஓதி தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் யூசுஃபை ஓதி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆயத்து வருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆயத்து வருகிறது. قال இன்னமா அஸ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய கவலைகளையும் என்னுடைய சஞ்சலங்களையும் நான் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் என்பதாக அவர்கள் கூறிய அந்த துஆ அது வருகிறது. அந்த வார்த்தை, அந்த ஆயத்தை ஓதிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். தொழுகையில் ஓதிவிட்டு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவ்வளவு இரையச்சம். அதுவும் சொல்லுவார்கள், வரலாறுகளை பதிவு செய்வார்கள். பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழுகை என்பது தொழுகையிலே அவர்கள் அழுகை என்பது 3-4 சஃப்புகளுக்கு கேட்குமாம் சத்தம். அந்த அளவு அழுவார்களாம். அன்றைய நாள் அந்த ஆயத்தை ஓதிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அதைவிட ஆக்ரோஷமாக தேம்பி தேம்பி அழுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய தொண்டை அடைத்து அவர்கள் தொழுகையில் ஓதுவதை நிறுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் அவ்வளவு இதுவாக அழுதார்கள் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனிற்கு விளக்க உரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலையானவர் என்பதாக சொல்லப்படுகின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய 2 கன்னங்களிலேயும் அழுது அழுது அவர்களுடைய அழுகையின் காரணமாக அவர்கள் 2 கன்னத்திலேயும் கோடு விழுந்திருக்கும், அச்சு விழுந்திருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு இரையச்சம் கொண்டு சஹாபா பெருமக்கள் எந்நேரமும் இறைவனுடைய அச்சத்தில் அழுது திகைத்திருக்கிறார்கள். அதுவும் பிற்காலத்திலே சொல்லப்படுகிறது. பிற்காலத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் பார்வை போவதற்கு அவர்கள் இரையச்சத்தின் காரணமாக அவர்கள் அழுததே காரணம் என்பதாக சொல்கிறார்கள். என்றால் அவ்வளவு இரையச்சத்துடன் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுதும் எல்லா சஹாபா பெருமக்களும் அவ்வாறு இருந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் மட்டுமல்ல, சிறிய சஹாபாக்கள், வாலிபர்கள், சிறிய பிள்ளைகள் கூட இறையச்சத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு தெளிவான அந்த வளர்ப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஒரு வாலிப சஹாபா, ஒரு சஹாபி வாலிபர் தான், ஒரு ஓரமா உட்கார்ந்து குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள், சூரத்துர் ரஹ்மானை ஓதி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கடந்து செல்கிறார்கள். போகின்ற பொழுது அந்த மனிதர் ஓதுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சூரத்துர் ரஹ்மானிலே அவர் ஓதி கொண்டிருக்கிறார். ஃபைதன் ஷக்கத்திஸ் ஸமாஉ ஃபகானத் வர்தத்தன் கத்திஹான், நாளை மறுமை நாள் கியாமத் நாள் வருகின்ற பொழுது வானங்கள் பிளக்கப்பட்டு அது எப்படி எந்த நிறத்தில் இருக்கும் தெரியுமா? குர்ஆனிலே வருகிறது, எண்ணெயினுடைய அடி மண்டி எவ்வளவு சிகப்பு நிறத்திலே இருக்குமோ அதை போன்று வானம் செக்க சிவந்து காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆயத்தை ஓதுகின்ற அந்த வாலிப சஹாபி அவர் அதை ஓதிவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார். மறுமையினுடைய கடுமையை அஞ்சி அவர் இரையச்சம் கொண்ட அந்த சஹாபி தேம்பி தேம்பி அழுகிறார். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்தில், அந்த வாலிபர் இடத்தில் சென்று சொல்கிறார்கள், வாலிபரே, நீ இப்பொழுது ஓதி இவ்வாறு தேம்பி தேம்பி அழுகின்ற உன்னுடைய அழுகையை பார்த்து மலக்குமார்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு இரையச்சம் சஹாபாக்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும், இன்றைய காலங்களில் எவ்வளவோ பாவங்களில் ஈடுபடுகின்றோம், எவ்வளவோ தீய பேச்சுகளை பேசுகின்றோம்.
கணக்கில்லாமல் பாவங்களிலே மூழ்கிவிட்டோம். என்றாலும் சஹாபா பெருமக்கள் சிறு சிறு பாவங்களுக்கு கூட, சிறு சிறு செயல்களுக்கு கூட அவர்கள் அஞ்சிருக்கிறார்கள். இறைவனுடைய அதாபுகளை அவர்கள் இரையச்சம் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் வருகின்ற காலங்களில் இரையச்சம் கொள்ள வேண்டும். இறுதியாக என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு வரலாற்றினுடைய ஒரு செய்தியை பதிவு செய்து முடிக்க ஆசைப்படுகின்றேன். சஹாபாக்கள் பெருமக்களை தாண்டி இமாம் பெருமக்களும் அவர்களுடைய இரையச்சம் எவ்வாறு இருந்தது வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. இமாமுல் ஆலம் என்று அழைக்கப்படுகின்ற அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இரவு முழுவதுமாக ஒம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்ற ஆயத்தை ஓதி ஓதி அழுகிறார்கள். ஒம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நாளை மறுமை நாள் வருகின்ற பொழுது, கியாமத்தினுடைய நாளிலே அந்த எல்லா மக்களும் மஹ்ஷருடைய மைதானத்திலே கூட்டப்பட்டு இருக்கின்ற அந்த நாளிலே அவர்களில் பாவிகள் பிரிக்கப்படுவார்கள் என்பதாக வர அந்த ஆயத்து. பாவிகள் தனியாக பிரிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் தனியாக பிரிக்கப்படுவார்கள் என்று வந்த அந்த ஆயத்தை ஓதிய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு முழுக்க அதை ஓதி ஓதி அழுதார்கள். காரணம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அந்த நிலை வருகின்ற பொழுது பாவிகள் கூட்டத்திற்கு செல்லுவோமா அல்லது நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்குவானா என்பதாக அவர்கள் அஞ்சி அதை நினைத்து நினைத்து இரவு முழுவதுமாக அந்த ஆயத்தை ஓதி ஓதி அழுதார்கள் என்பதாக வருகிறது. அவ்வளவு இரையச்சம் உள்ளவர்களாக சஹாபா பெருமக்கள், அதை தொடர்ந்து வாழ்ந்த இமாம் பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் அவர்கள் எவ்வாறு இரையச்சத்துடன் இறைவனுடைய கடும் பார்வைகளை அஞ்சி அவர்கள் வாழ்ந்தார்களோ அதை நம்முடைய வாழ்விலேயும் கடைபிடிக்க வேண்டும். எனவே வருகின்ற காலங்களிலே நாம் செய்கின்ற அமல்களிலேயும் இரையச்சத்துடன் இருக்கின்ற பாக்கியத்தையும், இன்னும் பாவ செயல்களில் ஈடுபடுகின்ற நேரத்தில் இறைவனுடைய அச்சத்தை அஞ்சி சிறு கவலையாவது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று இறைவனிடம் கோரிக்கை வைத்தவனாக உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வை துவாவோடு முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, இது விடுமுறை காலம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட வேலை இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தையும் சஹாபாக்களுடைய தியாகங்களையும் பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து நம்முடைய மாணவருடைய அனைவருடைய சொற்பொழிவையும் கேட்டு அமைதி அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலும் சுவனத்தை இருந்து இது போன்று ஒற்றுமையா இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரதுவான், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது எளிதில் கிடைத்து விடுமா? பொதுவாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு நபர், ஒரு அடியான் அதிகமாக தொழுகிறார், அவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொழுகையாளின்னு சொல்லுவோம். ஒருவர் அதிகமாக நோன்பு வைக்கிறார், நோன்பாளின்னு சொல்லுவோம், சாலிஹின்னு சொல்லுவோம். ஆனால் எந்த ஒரு நபராலும் இவர் ஒரு சஹாபி ஆகிவிட்டார், இவர் ஒரு சஹாபி என்று இந்த நவீன காலத்தில் சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பட்டங்கள் பெற்றிருந்தாலும் சரி, ஒரு நபரால் என்ன செய்ய முடியாது? சஹாபி என்கின்ற பட்டத்தை பெற முடியாது. ஏனால் சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு. சஹாபாக்களுடைய தியாகம் இல்லை என்றால் நம்முடைய பெற்றோர்களோ நாமோ இன்று முஸ்லிமாக இருந்திருக்க மாட்டோம். ஆகையால் தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரதுவான், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் வாலிப பருவம் என்பது. இந்த வாலிப பருவம் என்பது மிகவும் முக்கியமான பருவம், ஒரு பொக்கிஷமான பருவமும் கூட. தமிழ்ல இப்படி சொல்லுவாங்க,
வாலிப வயசு என்பது பாம்பை கையில் பிடிக்கக்கூடிய வயசு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு துணிச்சலும் வீரமும் இரத்த துடிப்பும் இருக்கக்கூடிய வயது தான் இந்த வாலிப பருவம் என்பது. ஆகவே இந்த வாலிப பருவத்தை எவர் புரோஜனமாக சரியாக கழிக்கிறாரோ அவருடைய வயோதிகம் சீராகும் சிறப்பாகவும் இருக்கும். வாலிபத்தில் நம்முடைய வயதைகள் நம்மளுடைய பருவத்தை விட்டு விட்டு நாம் வயோதிகத்தில் நாம் அதை நினைத்து புலம்புவதில் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது. இப்போ ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்குகிறார், அதனுடைய டெலிவரி டைம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்குது. உதாரணமாக ஒரு 4 நாள் அந்த சிற்பத்தை நம்ம சிற்பணும்னு சொன்னால் அவர் 3 நாள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் 4வது நாள் அதை டெலிவரி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர் வந்தார்னு சொன்னால் அந்த சிலை சிற்பமாக இருக்குமா? கிடையாது, இருக்காது. வெறும் ஒரு கல்லாக தான் இருக்கும், இல்லை பாதி செதுக்குன்னு ஒரு கல்லாக தான் இருக்கும். அப்போ நமக்கு கிடைச்ச அந்த வாலிப பருவத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரோஜனமாக கழிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நவீன காலத்தில் பெற்றோர்கள் மிகவும் அவதிக்கும் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வலா தகுல்லஹுமா உஃபின், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்க. சி என்று பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லலை, சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறான். சிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, ஏதாவது நமக்கு ஒரு பிடிக்காதவங்க டக்குன்னு ஒரு முகசிரிப்புக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் சிங்கிற வார்த்தை. அதை கூட உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஆனால் நம்முடைய பெற்றோர்களினுடைய நிலைமை, நாம சீலாம் சொல்றது கிடையாது. நம்மளுடைய எந்தெந்த வார்த்தைகளை சொன்னால் அவருடைய மனம் புண்படுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவங்களை திட்டுறது. அவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதாமா, இந்த சாப்பாடு பிடிக்காதுன்னு சொல்ற, திருப்பி அதே செஞ்சு வைக்கிற, இப்படியெல்லாம் அவர்கள் வேர்வையை சிந்தி அவர்கள் நெருப்பில் நின்று நமக்காக பாசத்தை எல்லாம் செய்து ஒரு உணவை நமக்கு முன்னால் வைத்தால் நம்முடைய வார்த்தை இப்படி இருக்கிறது. அந்த தாயுடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தினமும் நமக்காக இருந்திருந்து நமக்காக உணவுகளை தயாரித்து நமக்கு எதுவெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது என்று தெரிந்த அந்த தாயை நாம் செய்யக்கூடிய வார்த்தை இவ்வாறு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் சிறு வயதாக இருக்கும் பொழுது நம்மை 1000 முறை சுத்தம் செய்த தாய், அவர் முதியோதிகத்திற்கு வரும் பொழுது அவர்களை நாம் ஒரு முறை சுத்தம் செய்வதற்கு 1000 தடவை யோசிக்கிறோம். இக்க காலகட்டத்தில் அதிகமான பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் தான் இருக்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அதை விட்டும் நம் பெற்றோர்களையும் நம்மையும் அல்லாஹ் காத்தருள வேண்டும். அப்ப பெற்றோர்களுடைய வசன, பெற்றோர்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரிவர செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 2 விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மவுத். குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மவுத். எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். யாரும் சொல்ல முடியாது எனக்கு மரணம் வராதுன்னு சொல்லிட்டு, இல்லை யாராலும் சொல்ல முடியாது எனக்கு 50 வயசுல தான் மரணம் வரும், எனக்கு வயோதிகத்துக்கு அப்புறம் தான் மரணம் வரும், எனக்கு வாலிபத்தை கழிச்சதுக்கு அப்புறம் தான் மரணம் வரும்னு சொல்லிட்டு எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மரணத்துடைய தவணை யாருக்கு மட்டும்தான் தெரிந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டும்தான் அறிந்த ஒன்று. யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில நாட்களில், இன்னும் சில மாதங்களில் ரமலான் நம்மளை நோக்கி வர இருக்கிறது. போன ரமலானில் நம்மளோடு தராவி தொழுத நண்பர், தராவி தொழுது நம்முடைய சகோதரி, தராவி தொழுது நம்முடைய சகோதரர் இந்த வருடம் நம்மோடு இருக்கிறார்களா? போன வருடம் நம்மளோடு சஹர் செய்த நம்முடைய உறவினர்கள் இந்த வருடம் நம்மளோடு இருக்கிறார்களா? இல்லை. யாருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஆக இப்படி சொல்லுவார்கள், உங்களுக்கு தொழுக வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. ஆகவே இந்த ரமலானை எதிர்பார்த்தவனாக, இந்த ரமலானில் என்னுடைய முழு பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ஒரு பிறந்த பாலகன் எப்படி பாவம் அறியாத நிலைமையில் இருக்குமோ அதை போல நாமும் பாவம் அறியாத பாலகனை போல் ஆகக்கூடிய பாக்கியத்தையும்,
இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அது மட்டுமின்றி இந்த துவாவை நாம் அதிகமாக செய்து வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரஜபுடைய பிறை தோன்றிவிட்டது. அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத்து செய். இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, எங்களுக்கு தருவாயாக என்கின்ற துவாவை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அனைவரும் செஞ்சு வருவோம். நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. துஆவோடு இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இருட்டிலோ வெளிச்சத்திலோ கூட்டாகவோ தனியாகவோ செய்த சிறிய பெரிய பாவங்களை விளைவறுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. உஸ்தாதுமார்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய ஹபீபாய முத்தாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுவார்கள். யா அல்லாஹ், ஷைத்தான் சந்தோஷப்படுவான். யா அல்லாஹ், உன்னுடைய சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஸீலாத்தை வைத்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த நாடிலே நாங்கள் இவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாம் பலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைத்தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், மரணித்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மனதிற்குள் எத்தனையோ துஆக்களை வைத்து வந்திருப்பார்கள். யா அல்லாஹ், எத்தனையோ ஹலாலான ஹாஜாத்துகள் முனாஜாத்துகள் எல்லாம் இருந்திருக்கும். யா அல்லாஹ், அவை அனைத்தையும் தனித்தனியாக ஹலாலான ஹாஜாத்துகளை கபூல் செய்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜை நசீபாக் ரஹ்மானே, உம்ராவை நசீபாக் ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலங்களில் ஒரு நாளாவது உன்னுடைய அந்த ஹபீபுடைய ரவுலா ஷரீஃபை வந்து அதன் முன்னால் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று ஸலவாத் மொழியக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களிலே யார் யாருக்கெல்லாம் நோய் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் ஷிஃபாவை தந்தல் புரிவாயாக. நோயை கொடுப்பவன் நீயே யா அல்லாஹ், அந்த நோய்க்கு நிவாரணம் இல்லாமல் அந்த நோயை தரமாட்டாய். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாவால் சொல்ல முடியாத நோய்களால் நாங்கள் இங்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. அப்பேற்பட்ட நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. அப்பேற்பட்ட நோய்களுக்கு ஷிஃபாவை தந்தல் புரிவாயாக. அல்லாஹும்ம ஹபிபஸ் ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபான் இல்லா ஷிஃபாகு ஷிஃபா லா யுகாதிரு ஸகமா. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இங்கு யாராருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கின்றது யா அல்லாஹ், சரியான ஜோடுகள் அமைத்தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், பெற்றோர்கள் சரிவர மரியாதை கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட துவாக்களை மறுத்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்கள் எல்லாம் உன்னுடைய அரிசியை வந்து தட்டும் பொழுது ரப்பே அதை திருப்பி அனுப்பி விடாதே. யா அல்லாஹ், கைகளை ஏந்தி விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக திருப்பி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, நீ கஞ்சனல்ல. யா அல்லாஹ், உன்னுடைய ஹசானாவில் பஞ்சமல்ல. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் கபூல் செய்து புரிவாயாக. நாளை மஹ்ஷரிலே யா அல்லாஹ், ஹவுதுல் கௌசர் நீ தடாகத்தில் நீரந்தக்கூடிய பாக்கியத்தையும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் மின்னி மறைவதற்குள் கடக்கக்கூடிய பாக்கியத்தையும் உன்னுடைய ஹபீபாய முத்தாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்குள்ளாக எங்களை ஆக்கி தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. யா அல்லாஹ், நீ தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதி லிமா மனஅத. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ கொடுக்க நினைக்கவற்றை எல்லாம் எங்கள் தந்தல் புரிவாயாக. நாங்கள் கேட்காமலே தந்து கொண்டிருக்கின்றாய், நாங்கள் கேட்டு மறுக்க மாட்டாய். யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான முனாஜாத்துகளை எல்லாம் கபூல் செய்வாயாக. பிள்ளைகளை சரிவர வரக்க யா அல்லாஹ் கிருபை செய்வாயாக. அனைவரையும் ஆலிம்கள் ஹாஃபிலாக்கள் ஹாஃபித்களாக ஆக்கியல் புரிவாயாக. உன்னுடைய பாதையிலே தொழக்கூடியவர்களாக, உன்னுடைய பாதையிலே இஸ்லாத்திலே வாழக்கூடியவர்கள்
நரகவாசிகளாக ஆக்கியல் புரிவாயாக. ஃபவைலுல் முஸல்லீன் தொழுகக்கூடியவர்களுக்கும் நரகம் என்று சொல்லி இருக்கிறாயே யா அல்லாஹ். அப்பேற்பட்ட தொழுகையாளியாக எங்களை மாற்றி விடாதே யா அல்லாஹ். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். அன் ஸலாத்திஹிம் யுராஊன் மற்றவர்கள் பார்ப்பதற்காக தொழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறாயே யா அல்லாஹ். அப்பேற்பட்ட தொழுகையாக எங்களுடைய தொழுகையிலே யா அல்லாஹ் மாற்றி விடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களுடைய கபரிலே முன் சென்றவர்களுக்கு யா அல்லாஹ்வுடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவாயாக. சொர்க்க பூஞ்சொலை ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். நாளை நாங்களும் அந்த கபருக்கு வரவிருக்கின்றோமே, எங்களுடைய கபரை விசாலப்படுத்தி தந்தல் புரிவாயாக. கண்ணட்டா தூரம் விசாலப்படுத்தி தந்தல் புரிவாயாக. அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா மா வஅததனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத். நாங்கள் கேட்க மறந்த கேட்காமல் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கின்ற துஆக்கள், கேட்க வெட்கப்பட்டிருக்கின்ற துஆக்கள் அனைத்தையும் நீ அறிந்திருக்கிறாயே ரப்பே. அவை அனைத்தையும் உன்னுடைய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொழிந்த ஸலவாத்தின் பொருட்டால் கபூல் செய்து புரிவாயாக. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்க வர்ஸுக்னா இத்திபாஅ வஅரினல் பாத்தில பாத்தில வர்ஸுக்னா இஜ்தினாபா. جزا الله أن محمد ما هو أهله صلى الله عليه وسلم. صل يا ربي على النبي المصطفى سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.